சித்தி ருசாத்மதி ருஷ்டிஷ்டே சம்பத் துபாத் ருத்ரி மசிகா லப்தவா சிவபதசாயா யாயித் பஞ்சாட்சரம் ஸ்ருதி என்பது. இதில் தன் ஆன்மாவாகிய அறிவிலே சிவத்தை ஞானக்கண்ணினாலே கண்டு காணற் சலம் போலும் நிலையில்லாத பிரபஞ்ச வியாபாரத்தை விடுத்து அந்த சிவனாரது திருவடி நிழலை அடைந்து திருவேந்தத்தை கணிக்க கடவன் என்பது இந்த நூற்பா சொல்லக்கூடியது. அதை நாம் தமிழில் ஊனக்கண் பாசம் உணராப்பதி ஞானக்கண்ணினர் சித்த நாடி உராய்த்துணை தேர்த்தன பாச ஒருவ தன்னிடலாம் பதி விதி என்னும் அஞ்சலத்தே என்பார். ஊனக்கண் பாசம் உணராப்பதி பசுஞானத்தாலும் பாசஞானத்தாலும் அறியப்படாத சிவனை அவனை சிந்தையின் கண் ஞானக்கண்ணினால் நாடுக என்பது. அப்போ அந்த சிவஞானத்தை ஞானக்கண்ணை எப்படி பெறுவ அப்படின்னு கேட்டா, உராத்துணை பறந்து இதற்கண் அதிவேகம் உடைய காணல் சலம் போல பாசம் நிலையில்லாதது என்று உணர்ந்து அதனிடத்து பற்றி நீங்க தன்னிடலாம் பதிஞானம் குளிர்ந்த நிழல் போல வெளிப்படும். அது நிலைப்பதற்கும் சிறப்பதற்கும் ஐந்தெழுத்து விதி எண்ணும் என்பது இந்த சூத்திரம். இது நிதித்தியாசனம் என்னும், அதாவது இந்த ஆன்மா இங்க சொல்லாத பிரகாரம் ஆன்ம சுத்தி பண்ணணும் அப்படின்னு கருத்துரை சொல்றாரு. ஆன்ம சுத்தி பண்றதுன்னா பாச நீக்கம். பாச நீங்கினா அந்த பதிஞானம் வெளிப்படும் என்பது. அது நமக்கு ஐம்பொறிகளால் ஆன்மாக்கள் ஐம்பொறிகளால் மயங்கி தம்மை உணராது என்று சொல்றார். வான்மத்தனை இந்திரியத்தின் வேறாவான் காணவே தமது முதல் சீவாதத்தை அணை என்றெல்லாம் சொன்னார். அப்போ சிவபெருமான் ஆசாரியராய் எழுந்தருளி உபதேசித்தபடி ஆன்மாதனை கேட்டு பின் சிந்தித்தல் வாயிலாக ஐம்புல வேடருள்ளே வளர்ந்த இழிவை நீக்கி சுத்தி செய்யுமாறு உணர்த்துதல். இந்த சுத்திங்கிறது ஆசோசம், அதாவது சார்பு பற்றி நிகழ்ந்த அந்த பழக்க தோஷம் அதை நீக்கிறது. வாலாமை என்பார், தீட்டு நீக்கிறது. அதான் சுத்தி. இத வசன அலங்கார தீப ஆசிரியர் அவர் சொல்லுவார். இந்த ஆன்ம சுத்திங்கிறது ஆன்மா ஐந்தொழில் செய்யும் என்ற எண்ணத்தை கைவிடுதல். இந்த ஐம்பொழில் எழுதுங்கிறது தான் பசிஞானம். அதை விடணும். அந்த பசிஞானத்தால் பார்க்கலாம்னு அந்த சிவசமவாதி சொல்றதுனால அவன் கருத்தை நீக்கிறதுக்கு அப்படி சொல்லுவார். அந்த கருத்தை நீங்கள் தான் சுத்தின்னு. இங்க தன்பணி நீத்தலை ஆன்ம சுத்தி என்ற சிவப்பிரகாசம் கூறுது 72ல். இந்த ஆன்ம சுத்தியாகிய தன்பணி நீத்தலை 10ஆம் சூத்திரத்தில் இறைபணி நிற்க என்று சொல்கிறது. அப்போ அப்படி நின்னா பாச செயமாகும். அதுவே ஆன்மாவுக்கு சுத்தி.
அப்படி இருக்கவும் 10ல் சொல்ல வேண்டியதை இங்கே 9ஆம் சூத்திரத்தில் கூறலாமா என்று கேட்டால் 9ஆம் சூத்திரம் பதியை நாடி எனவும் தன்னிழலாம் பதி எனவும் திவசரிசனம் பண்ணும் இயல்பை கூறுகிறது. சிவ தரிசனத்தில் நிகழ்வது ஆன்ம சுத்தி, அது உடன் நிகழ்ச்சி என்பது மாணாக்கன் உணரும் உணமாக அப்படி சொன்னார். இந்த இரண்டும் தம்முள்ளே சிறுபான்மை வேறுபாடு உடையனவாம். ஆதலினாலும் 9ஆம் 10ஆம் சூத்திரங்கள் ஒரு போலனவாய் ஒரு பொருள் மேல் நிற்பனவாய் இருத்தலினால அதை அப்படி சொல்றதுல விரோதம் இல்லை. அதனால தான் இங்கே கருத்துரை ஆன்ம சுத்தின்னு சொல்லி அங்கே பாச சயம், ஆன்ம சுத்தினாலும் பாச சயம்னாலும் ஒண்ணுதான். இங்க ஆன்மா தன்னை ஐம்புலனின் வேறாக காணவே சிவபெருமானுடைய திருவடியை அடையும். அந்த காட்சியை அதற்கு போதும். சுத்தி எதன் பொருட்டு என்று கேட்டால் அதுக்கு சொல்றாரு, இந்த காட்சியெல்லாம் பொதுவாய் காண்டல், ஐயமாய் காண்டல், தெளிவாய் காண்டல்னு 3 இருக்கு. அதை ரூப தரிசனம் சுத்தின்னு சொல்லுவோம். எந்த காட்சிகளெல்லாம் அதிதீவிர பக்குவமுடையாருக்கு கேட்ட மாத்திரத்திலே, சிரவணம் செய்த மாத்திரத்திலேயே வேகமாக ஒழுங்கு நிகழும், அது அதிதீவிர பக்குவமுடையவர். மற்ற தீவிரம் மந்தம் மந்ததரம் உடையவர்களுக்கு கேட்டல், அது சிரவணம், சிந்தித்தல், மனனம், தெளிதல் என்கிறது அஞ்சனம் விளங்கிய ஞானத்தால். அப்போ நிதித்தியாசனம் அங்கிறது தெளிதலை நிதித்தியாசனம் என்று அப்படி 3 படிமுறையினால் படிப்படியாக தான் நிகழும், ஒருங்கே நிகழாது. அப்படி இருக்கிறதுனால இங்க சிவரூபத்தில் நிகழும் ஆன்ம தரிசனத்துக்கு பின்னால அது 8ல் நிகழ்ந்தது. இங்க சிவ தரிசனத்தில் நிகழ்கின்ற ஆன்ம சுத்தி இந்த நூற்பா கூறுகிறது. திருவருள் செய்யும் கிருத்தியத்தை ஆன்மா செய்யாது என்பதை திடமாக அறிந்து நிற்பது சிவ தரிசனம். சூரிய கிரணத்தை பொருந்திய கண் அது சூரியனாகாதவாறு போல திருவருளை சேர்ந்த ஆன்மா அந்த திருவருள் செய்யும் கிருத்தியத்தை தான் செய்ய வேண்டுமானால் அப்படி அவனை போல எல்லாத்திலும் கலக்க முடியாது. அப்படி எண்ணுதலே கூடாது என்று உணர்ந்து அந்த தற்போத நிகழ்ச்சியின்றி திருவடிவில் அழுந்தாது சேர்தல் ஆன்ம சுத்தி. இது இந்த ஆன்ம சுத்தி சிந்தித்தல் என்பது ஞானத்தில கிரியை என்பார்கள். இது அண்டத்தில் வைத்து அறிதலால இது பறை தரிசனம் என்பார்கள். இத அசத்தாய் உள்ள அன்னபேதங்களை அசத்தென்று காண உளதாய் நிற்பது ஞானஸ்வரூபம் என்று அத முதல் நூல் சொல்லும். எல்லாம் ஈசனிடத்திலும் ஈசன் எல்லா இடத்திலும் நின்று அந்த நிலையை அறிந்து என்று சிவஞான சித்தி கூறும். இது கொண்டு இது அறியப்படும். அப்போ இந்த பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் அறியப்படாத சிவபெருமானை அவரது அருள்ஞான கண்ணினால் தன் அறிவின் கண்ணே ஆராய்ந்து அறிக என்பது. அந்த அருள்ஞானம் எப்படி பெறுவது என்று கேட்டால் இந்த பிரிதி தத்துவம் முதல்ல நாத தத்துவம் ஈராக உள்ள இந்த தத்துவ பிரபஞ்சம், பாச பிரபஞ்சம், இது எல்லாம் நிலையில்லாதது என்று அறிந்து
இந்திரஜாலம் போல என்று அறிந்து அது காணல் நீர் போல நிலையில்லாதது என்று அதன் சார்பிலே இருந்து விடுபட்டால் சிவஞானமானது பிறவி துன்பமாகிய வெப்பத்துக்கு குளிர்ந்த நிழலாய் வெளிப்பட்டு விளங்கும் என்பது. அப்போ அப்படி விளங்கிய ஞானத்தினால் சிவமாகிய அந்த நேயப்பொருளை நம்ம அறிவில பார்க்கணும். அந்த காட்சி சரியாமை பொருட்டு அந்த பொருள் தரும் ஆன்மா சிவமாவதை தருகின்ற ஸ்ரீ பஞ்சாக்கரத்தை விதிப்படி அறிந்து கடைக்கற்பாலது என்பது. இது அந்த சூத்திர பொருள். அப்போ முதல்ல உயிர் அந்த சிவஞானத்தில் அறத்தை காணும் என்பது முதல் பகுதி. ஆமாம், அதனால இது 3 பகுதியாக இருக்குது. முதல்ல அந்த 2ல அறிய முடியாத அந்த பதியை நாம் சிவஞானம் கண்ணாக கொண்டு பார்க்கணுங்கிறது சூத்திரத்தில் சொல்றார். அதுதான் ஆன்ம சுத்தி. ஆன்மாவுக்கு மாசு அப்படிங்கிறது பாசம். அது விட்டு அரண்களல் செலும் என்றும் இவ்வான்மாத்தன் இந்திரியத்தின் வேறாவான் காணவே தமது முதல் சீபாதத்தை அணையும் எனவும் அது 8ஆம் நூற்பாவில் சொல்லப்பட்டது. அதற்கு வேறாக இங்கு சொல்லப்பட வேண்டிய சுத்தி என்ன இருக்கிறது என்று ஒரு ஐயத்தை எழுப்புனால் அந்த ஐயம் வாஸ்தவமானது தான். ஆனாலும் இந்த ஆன்மாத்தனை இந்திரியம் இந்த கருவி முதலியாற்றின் வேறாக காணும் காட்சி அதிதீவிர பக்குவம் உடைய ஒரு சிலருக்கே அந்த ஆசிரியருடைய அந்த உபதேசத்தை கேட்டவுடன் அது முற்றாக விளங்கி அந்த சார்பிலிருந்து விடுபடுவாங்க. ஏனையோருக்கு அவ்வாறு நிகழாது. ஏன் நிகழாது அப்படின்னா, அவன் சொன்னாலும் இவர்கள் அந்த பாசச்சார்பில் தான் இருக்கிறாங்க, கருவி சார்ந்து தான் அறிகிறாங்க. இந்த கருவிகள் எல்லாமே ஏகதேச விடயத்தை காணக்கூடிய ஆற்றல் உடையனவை அன்றி அந்த கருவியாகிய பாசத்தையோ அந்த பாசத்தை செலுத்துகின்ற உயிரையோ அந்த உயிரின் தலைவனையோ அறியக்கூடிய ஆற்றல் உடையன அல்ல. ஏன்னா கருவியை பற்றி நின்று கொண்டே நாம கருவியை அறிய முடியாது. அப்போ இந்த கருவி வேடர் என்பதை அறியணும்னா அந்த கருவியை நமக்கு வேறாக பார்க்கணும்னா அப்போ அதை விட சிறந்த ஒரு கருவியை பற்றி கொண்டுதான் அதை பார்க்கணும். அப்போ அதை விட சிறந்த கருவி அதற்கு வேறான பாசத்துக்கு விட்டா நமக்கு அடுத்த வியஞ்சகம் பதிதான். அதனாலதான் ஆன்மாத்தனை இந்திரியத்தின் வேறாவான் காணவே அப்போ அங்க காட்சி நடக்குது. அப்போ இந்த கருவிகளை அதான் நமக்கு ஏனை பசுஞான பாசஞானங்களும் சிவஞானம் ஒன்றாலே அறியப்படும். அப்போ இந்த கருவியை கொண்டு நாம் அறியும் போதெல்லாம் அப்ப காற்றிற்றை காட்டி நிற்கும். அது அதுவாகத்தான் அறிய முடியுமே தவிர அதை வேறாக இருந்து அறிய முடியாது. இதெல்லாம் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த கருவியை நமக்கு வேறாக பார்க்கணும்னா இன்னொரு அறிவை கொண்டுதான் பார்க்கணும். அப்போ அந்த அறிவு இந்த பாசஞானத்தை விட்ட அடுத்த அறிவு சிவஞானம்தான். அப்போ அதை பற்றி கொண்டு நாம் இதை பார்க்கவே அப்போ இதனுடைய தன்மை நமக்கு விளங்குகிறது. அது நிலையில்லாததுங்கிறது. அது அதிதீவிர பக்குவம் உடைய ஆன்மாவுக்கு அந்த சிவஞானம் அதை நல்லா விளங்குது. அதனால அதை தெளிவாக கண்டு
விடுது. இப்போ இவனுக்கு இந்த இதெல்லாம் பொய் என்று உணர்ந்து பொய் பொய்யாய் மெய்கண்டால் மெய்ப்பொருளுக்கு தெய்வமாம் வேறுபார். அப்படி பொய்யாக கண்டு இதை விடணும். அதுக்கு சத்துடன் நின்று அசத்த விடணும். அதனால அவர்களுக்கு அது படிமுறையில பைய தான் நிகழும். அவங்களுக்கு தான் இந்த 9, 10லாம். அப்ப தெளிவா கண்டவங்களுக்கு அந்த அதிதீவிர புக்குமுடையர், அது யாரா இருந்தாலும் சரிதான். அது சகலரோ பிரளயாகலரோ விஞ்ஞானகலரோ, அவர்களுக்கெல்லாம் அந்த உபதேச மாத்திரத்தே வீடு பேர் தான். அப்ப மற்ற ஆன்மாக்களுக்கு தான் அந்த உபதேசத்தை கேட்ட உடனே அங்கும் இங்குமாய அலமருவோருக்கு அரும்பாசம் அறுக்கும் வகை அருளின் வழி உரைப்பாம் என்று. அது 8ஆம் நூற்பா கடைசி. அதான் அவங்க கேட்டு சிந்தித்து தெளிந்துன்னு படிப்படியா வராங்க. இப்போ அவங்களுக்கு தான் இதை சொல்றாரு. ஆமா. அப்போ இங்க தெளிதல் என்ற இதெல்லாம் படிமுறையால மெல்லவே நிகழும். அஞ்ஞானம் மெல்ல நிகழப் பெறுபவர் ஊசல் கயிறு முற்றும் அறாத பொழுது அந்த ஊசற் பலகை அது கயிற்றிலும் நெல்லாது தரையிலும் வேளாது நிற்றல் போல சிவனது திருவடியையும் அடையாது பாசத்திலையும் சிக்கனப்பற்று நில்லாது அங்கும் இங்குமாய் அலமருவர். அவ்வாறின்றி பாசப்பற்று முற்றிலும் அற. அப்படி அருந்தவர்கள் அந்த உயிர் அந்த முதல் மனது சீவாதத்தை எப்படி அணைகிறது என்பதை இந்த நூற்பா உணர்த்திதலில் இதுதான் ஆன்ம சுத்தி பண்ணுவதாக என்று சொல்கிறார். இதைத்தான் வழிநூல் ஆசிரியர் அருள்நந்தி நேசமடும் திருவடிக்கு நீங்காதே தூங்கும் நினைவுடையோர், அந்த அரண் நினைவுடையோர் நின்றிடுவர் நிலை அதுவே ஆகி என்பார். ஆசையோடும் அங்கும் இங்குமாகி அலமருவோர் அரும்பாசம் அறுப்பு வகை அருளின்படி உரைப்பாம் என்று அந்த சிவஞான சித்தியாறு 8ஆம் நூற்பாவில் கடைசி பாட்டு இதை சொல்லித்தான் முடிக்கிறார். ஆமா, அதைத்தான் நாம பார்த்தோம். இதை நமக்கு 8ஆம் நூற்பா முதல் நூலிலே ஐம்பொறியின் அல்லகனும் அந்த தர சிவனை ஐம்பொறியை விட்டு அணைகி சகலன் மீளவும் ஐம்பொறிக்கு நீக்கம். அப்படி நீங்குமாறு மல கண்மம் வரின் வராது வந்தால் நீங்கானே நினைந்து நீங்கு என்று. அது அவர்களுக்கு இழுக்கு பழையபடி அந்த உலகத்துல மீள்றது. மாறாமலமல அகலாத மண்ணுபோத திருவருள் பார அந்த நீங்கானே நினைந்து அந்த பாசச்சார்பில் இருந்து நீங்கணும். அந்த நினைவு பாசுபடி குட்டத்தில் கல்லினை விட்டறிய படும்போது விலகி விடும்போது பறக்கும். அதுபோல இது அந்த பாசச்சார்பை நீக்கும். அப்போ நீங்கானே நினைந்து நீங்கானுடைய நாமத்தை சொல்லி இதிலிருந்து நீங்குகிறோம் என்று இந்த 9க்கு தோற்றுவாய் செய்யப்பட்டது. காற்றிலே சுழன்ற காற்றாடி காற்று நின்ற பின்பும் அது சிறிது நேரம் சுழலும். அதெல்லாம் நாம இந்த 10ஆம் நூற்பாவில் சொல்லுவார். இங்குழி வாங்கும் களம் போல குலாலன் வினை தீர்ந்த சக்கரமும் போல. அந்த சுழற்சிக்கு காற்று காரணமாகாது. அந்த காற்றினுடைய சுவடு அதுதான் காரணம். அது போனாலும் அது லேசா இருக்கும். அதுபோல இந்த மலம் நீங்கிய பின்னும் இந்த உயிரானது அலமறுதல் மல வாசனையினால இந்த வாசனையை
வாசனாமலம் என்பார்கள். அந்த வாசனையும் முற்றுமா நீங்கிறது தான் ஆன்ம சுத்தி. அதனால தான் திருவள்ளுவரும் மெய் உணர்தல் என்று ஒரு அதிகாரத்தை வச்ச பின்னால, அதாவது இந்த மெய் உணர்தல்ங்கிறது நாம பற்றை விட்டு நிலையாமையை உணர்ந்து பற்றை விட்டு துறவு துறந்ததுக்கு அப்புறம்தான் நெய் உணர்வு. துறப்பதுக்கு காரணம் நிலையாமை. அப்படி வச்சிருப்பார். அப்படி விட்ட காரணத்தால் மெய் உணர்வு ஏற்பட்டாலும் அதுக்கு பின்னால அவன் அறுத்தல்னு ஒரு அதிகாரம் வைக்கிறார். அப்போ அந்த பாசம் போனாலும் அந்த பாசப்பற்று மல வாசனை அதையும் அறுக்கணும். அதை அவாறுத்தல்னு மெய் உணர்வுக்கு பின்னால வச்சிருக்கிறது போலத்தான் இங்கே சொல்றார். எனவே இந்த ஊனக்கண் பாசம் உணராப்பதியை இந்த ரெண்டும் உணர் உரு அப்படின்னு சொல்லி 6ல் பார்த்தோம். அது அசத்தான விடயங்களை அறியக்கூடியது, குறைவுடையது. அந்த உயிர் அறிவாலும் பாசஞானத்தாலும் அறிகவாராத பதிப்பொருள், இந்த வியாபகங்களுக்கு எட்டாத அதிவியாபகமான பதிப்பொருள். அந்த பதிப்பொருளை அப்போ அந்த 2 நாள முடியாதுன்னு சொல்லி கழிச்சாச்சுன்னா அது அந்த பாரிஷேட அளவையாலும் அருத்தாபத்தியாலும் ஞானக்கண்ணு தான் அதுக்கு கருவி என்பது தானே பெறப்படும். அதனால அந்த ஞானக்கண்ணினில் சிந்தை நாடிங்கிறத ஞானக்கண்ணினாலே கருவி பொருளாக்கணும். இடப்பொருள் இருக்குது. ஞானக்கண்ணினால் சிந்தையின் கண் ஆடி, சிந்தை நாடி சிந்தையின் கண் ஆடுக, நாடிங்கிறத நாடுகங்கிற வியோங்கோளா மாற்றிக்கணும். அறிவாயாக அங்கனம் அறிதற்கு அந்த பதி அறிவு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த முதல் அதிகரணத்து மேலே எழுதுது. அதனால இந்த 2வது அதிகரணம் இது புறநடை அதிகரணம். 1ஆம் அதிகரணத்துக்கு புறநடை. இந்த இந்திரியங்கள் முதலாகிய இந்த பிருதிவி முதல் நாதமீராகிய இந்த தத்துவ கூட்டம் அனைத்தும் சடம், அது நிலையில்லாத அசத்து, பொய் என்று பொய் பொய்யாய் மெய்கண்டான் உராய் துணை தேர்த்து என ஒருவன். அது ஒருங்குவதற்கு காரணம் அந்த நிலையாமை உணர்ச்சியை உராய் துணை தேர்த்து விரையத் தோன்றி விரையக்கெடுதலில் மிக்க விரைவினை உடைய பேய்ச்சேரோடு அந்த காணல் நீரோடு ஒக்கும் எனத் தெளிந்து அவற்றின் பற்றை நீங்கினால் அந்த நீங்கிய காரணத்தால பதி தன்னிழலாம். இந்த பதிங்கிறது பதி ஞானம். அந்த பதி அறிவு பிறவி வெயில் வெப்பத்திற்கு குளிர்ந்த நிழலாய் ஆன்ம அறிவின் கண் வெளிப்பட்டு தோன்றும். அப்படி தோன்றிய அந்த அறிவு நிலை பெறுவதற்கு அஞ்சலத்த விதிப்படி எண்ண வேண்டும் என்பது. அப்போ அதுல உராங்கிறது அது உலாவுதல் என்ற தொழிற்பயனுடைய முதல் நிலை என்பார். அப்புறம் அந்த ஊரா என்பது அந்த உரா என்று கூறுகி நின்றது. அது பாயா வெங்கை பரவா குழுவி என்பதை போல அந்த ஊராத்தேர் என்று சொல்லி அதை கால நீர் என்று சொல்லுவார். எனவே பசுஞானத்தாலும் பாசஞானத்தாலும் இந்த பதிகை உணர வாராது என்றமையால் அது நம்ம திருவருள் பயணம் சொல்லும்போது 5 ஆமார் அதற்கு
என்பார். தாமே தரும் அவனை தன் வலியாலே காண முடியுமா? முடியாது. எனவே அவனை பார்ப்பதற்கு இந்த ஐம்புலன்கள் ஆர் தாமார் என்று சொல்லுவார். இந்த ஐம்புலன்கள் தான் என்ன தகுதியை உடையன? இல்லை, தாம் என்பது இந்த பசிஞானம் தானும் என்ன தகுதியை உடையது என்பது. எனவே அந்த ரெண்டுக்கும் தகுதி இல்லை. ஏன்னா அதனுடைய வியாபகத்தை அது கடந்தது. அதனால் அதை திருவருட் பயல்ல அதை நமக்கு உமாபதி சொல்லியிருக்கிறார். அதனால அந்த சிவபெருமான இந்த உலகத்தை அறியக்கூடிய இந்த கருவி அறிவோ பாசஞானம்னு அந்த கருவி அறிவோ அல்லது கருது பசிஞானம்னு சொல்லக்கூடிய அந்த விபரீத அறிவோ அறியாது. அதனால தான் ஐம்புலனால் தாம் கண்டதென்றால் அது வழியே ஐம்புலனார் தாமார் அதற்கு அப்படின்னு 69 சொல்லுவார். எனவே அது ரெண்டு ஞானமும் அவனை அறிவதற்கு பயன்படாது, ரெண்டும் குறை அறிவு என்பது. அதனால பதிஞானத்தால் உணரப்படும் என்பது அது 6ஆம் நூற்பாவிலேயே 2வது அதிகரணத்தில் உறுதி செய்யப்பட்டமையா. பதிகை உணர்தல் பதிஞானத்தாலே என்பது இங்கே வலியுறுத்தப்பட்டது. அதனால் உணரா பதிகை என்பது பாடமாக சொல்லக்கூடாது. உணரா பதிகையும் பாசம் என்பது பின்னர் வந்த பதி என்பதும் ஆகு பெயராய் அந்தந்த ஞானத்தை குறிக்கிறது. சிந்தை என்பது அதற்கு முதலாகிய அறிவை குறிக்கிறது. ஏன்னா இதெல்லாம் ஆன்மானு பெயர்பட்டு வரும்னு சொல்லியிருக்கோமா இல்லையா? அதான் சிந்தையின் கண் என்று அதை 7ஆம் வேற்றுமை கண்ணுறுப்பு அங்கே பிரித்து சொல்லணும். அப்போ நாடிங்கிறது அது நாடுக என்று அதை இகர ஏற்றி ஏவல் வினைமுற்றாக கொள்ளணும். அது ஐய சிறிதன்னை ஊக்கி என்ற அந்த குறிஞ்சிக்கலியில் வந்தது போல இந்த நாடிங்கிறது பூசிக்க, ஆராய்க, பூசித்த, அது தம்முதல் குருவமாய் உணர்த்த என்றதனால அது கேட்டல், அதுக்கு பின்னால சிந்தித்தல் வேண்டும் என்பதால் இங்கே பெறப்படுறது. எனவே பாசம் ஒருவ என்றதனால இங்கு அஞ்செழுத்தை கணிக்கும் முறை என்னான்னு கேட்டால், பாச எழுத்தாகிய நகார மகாரங்களை நீக்கி மற்ற 3 எழுத்தை சொல்றது. இது முத்தி பஞ்சாக்கரம் என்று சொல்வார்கள். அதனால அந்த பாச எழுத்தை அங்கே வரக்கூடாது. அண்ணல் முதலா அழகார் எழுத்தஞ்சு மென்னி அப்படின்னு சொல்வார். ரா பகலற்ற இன்பத்தே நன்னி அருளானது சிவத்தை ஆக்கும் அனுபவ இருளானது தீர என்று என்பார். அதனால அந்த ரா பகலற்ற இன்பம், இரவு பகல், இரவு மகாரம் பகல் நகாரம், அது ரெண்டும் இல்லாமல் என்று அங்கே சொல்லுவார். அதனால் இந்த ரெண்டும் நீங்கி உனக்கண் பாசம் உணராத பதிங்கிறார். அதனால் அந்த அஞ்செழுத்தை கணிக்கும் முறை, ஏன்னா அந்த பஞ்சாக்கரத்தில் சிவையே தான் இருக்குது, நம்ம இல்லை. அப்போ அதை ஓதுறவங்கிட்டே அது இருக்கக்கூடாது. அதனால் இது முக்கிய பஞ்சராக்கரம், ஸ்ரீ பஞ்சாக்கரம். இதை விண்ணினார் பணிந்தத்த வியப்புறும் மண்ணினார் மறவாது சிவாய நம என்று எண்ணினாருக்கு இடமா எழில் வானகம் பண்ணிறார் அவர் பாலை துறையரே என்பது குறுந்தொகை அப்பர் தேவாரம். அதனால அங்க சிவாய என அவங்க எண்ணினா அவருக்கு அந்த முத்தி என்பார். இதுல இப்ப 3 கருத்து இருக்குது.
முதல் கருத்தில் அவனை சிவஞானம் ஒன்னால தான் பார்க்கணுங்கிறது, அவங்கள மறுக்கிறது. சிவசமவாதி பசிஞானத்தால் பார்க்கலாம்ங்கிறது மாதிரி மறுக்கிறது. அதை பசிஞானமும் பாசஞானத்தோடு ஒப்பது, அது சுட்டறிவு தான் என்று மறுத்து அவனை பதிஞானத்தால் தான் பார்க்கணுங்கிறத உறுதி செய்வது. இரண்டாவது அதிகரணம் அந்த பதிஞானத்தை எப்படி பெறுவது என்பதை சொல்வது. மூன்றாவது அது கொண்டு சாதிப்பதை சொல்றதுன்னு இப்படி மூணா இருக்குது இல்லையா? அப்போ அந்த ஊனக்கண் பாச உணராப்பதியை ஞானக்கண்ணினில் சிந்தை நாடிங்கிறது முதல் பகுதி. அப்போ பாச ஞானத்தாலும் அந்த பசி ஞானத்தாலும் பாச ஞானத்தாலும் அறியப்படாத ஆயினும் இந்த பாசம் உருவிய போது உயிர் பசுத்தன்மை நீங்கி பதியோடு ஒத்த தன்மை உடையது ஆகலின் அந்த நிலையில உயிர் அறிவு பதி அறிவோடு ஒத்ததா இருக்கும். அந்த அறிவாலே பதியை உயிர் உணர்தல் கூடும் என்பது சிவசமவாதிகளுடைய கருத்து. அந்த பதியினது அறிவால் அறிய வேண்டியது இல்லை என்பார்கள். அவர்கள் கூற்றை மறுத்து இந்த ஞானமாவது பதியினது அறிவே என்பதை வலியுறுத்துவதுதான் இந்த முதல் அதிகாரம். எனவே இந்த ஆன்மாவுக்கு பதிஞானம்னு ஒன்று கிடையாதுங்கிறத, பசிஞானம்னு ஒன்று கிடையாதுங்கிறத நமக்கு அந்த சிவப்பிரகாசம் 68வது பாட்டு அருமையாக சொல்லியிருக்கும். அந்த பன்னிறம் காட்டும் தொன்மை படிக நேடு ஒழியும் உண்மை மண்ணிலங்கு இயல்பும் தந்த வளரொளி போயும் தொன்னகம் பயில் சடங்களின் தன்மை தாவா நன்னலம் பெற நிறைந்த ஞானமே ஞானம் என்று அப்படி சொல்லுவார். அதனால அந்த ஒண்ணுதான் ஞானம், ஞானமே ஞானம் என்று நல்லலம் பிறந்த ஞானமேங்கிற அந்த ஏகாரத்தினால, அந்த பிரிநிலை ஆகாரத்தினால பாசத்துக்கு ஞானமே கிடையாது. பசுவுக்குன்னு சுதந்திர ஞானம் கிடையாது. அது விளங்கும் அறிவு. விளக்கலைன்னா அது பாசத்தோடு ஒப்பது. அதனால ஞானம்னா சிவஞானம் ஒண்ணுதாங்கிறத இந்த 69வது பாட்டு சிவபிரகாசம் சொல்லும். அது ரொம்ப முக்கியம் இங்க. அதனால இந்த பகுதியில இவங்க சொல்ற மாதிரி தனியா அப்ப இந்த முதல்ல இந்த பாசத்தை நீங்கிட்டா அதை ஒரு ஒப்பதுங்க. பாசத்தை நீங்கிறது எப்படி நீங்க முடியும்? பாசத்தை நீங்கிறதுனா பாசத்தை இதனால நீக்க முடியும்னா பாசத்தோடு கூடியிருக்கவே செய்யாத. அப்ப அந்த பாசத்தை நீங்குவதற்கே பதியினுடைய உபகாரம் வேண்டும். பதியினை பற்றி கொண்டுதான் பாசத்தை நீங்க முடியும். அப்போ அதை பற்றி கொண்டு நீங்கினா அது பதிஞானமே தவிர பசிஞானம் கிடையாது என்று அவர்கள் மறுக்கப்படுவார்கள். அதனால இது முதல் அதிகாரணம். அவங்க இந்த அந்த முதலை ஞானக்கண்ணினாலே காண்கங்கிறது அது மட்டும் அவனா சிவஞான கண்ணு மட்டும்தான் பார்க்கலாம். ஏன்னா மற்ற ரெண்டுக்கும் அவன் எட்டா மாட்டாங்கிறது 6லே அந்த சிவசமவாதியெல்லாம் இந்த 2வது அதிகரணத்துல 4வது பாட்டில் அவங்கள மறுத்திருக்கிறாரு. அதனால அம்முதல்ங்கிறது அந்த ஊசல் கயிறு அற்றபடி அதனை தாயாய் நின்று தாங்குகின்ற தரை போல்பவனாகிய அந்த முதல்வன் தன் உணர்வின் தமி. அந்த முதல்வனுடைய ஞானம் பதிஞானம். அந்த பதிஞானமாகிய கண்ணால அவனை பார்க்கணும். ஏன்னா ஒரு பொருளை பார்க்கணும்னா பார்க்கிற அறிவு அது பார்க்கப்படுற பொருளை விட வியாபகமா இருக்கணும். அப்போ சிவத்தை பார்க்கணும்னா அவனை காண்கின்ற அறிவு அவனை விட உயர்ந்ததா இருக்கணும். அவனை விட உயர்ந்த அறிவு உலகத்துல இல்லை. அதனால நாம ஒத்த அறிவாகிய அவன் வேறு அவன் அறிவு வேறு இல்லை. எனவே ஒத்த பொருளை கொண்டு பார்க்கணும். அதனால இங்க பதிஞானமாகிய ஞானக்கண்ணால் காணணும்னு சொல்றோம். முதல்வன் குருவாகி வந்து உணர்ந்த மாணவன்
அந்த உணர்வின் வழியே பாசக்கூட்டங்களை நீங்கி நின்றான். ஆனாலும் தனது ஞானத்தினாலே பதியை காண முற்படாது. பதிஞானத்தை பற்றி தனது ஞானம், அந்த ஞானம்தான் தனக்கு ஞானம், அதன் வழி அடங்கி நின்று காண்பதுதான் உண்மை ஞானம். ஏன்னா அதுக்கு இந்த ஆன்மாவுக்குன்னு தனியாக ஒரு ஞானம் கிடையாது என்பதை உணர்ந்து, ஆமாம், அதில் அடங்கணும். அதில் அறிவு மண்ணிட வியாபியாய வான்பயன் தோன்றும் என்று நமக்கு சொல்லுவார். அதுதான் நாம அதை அந்த திருக்கழுத்துப்படியாரில் சொல்லுவார், தன்னை பெறுவதன் மேல் பேறு இல்லை, தானெனும் தன்னைத்தான் பெற்றவன் தான் ஆரெண்ணி. அதை யார் பெற்றாங்க அப்படின்னா, தன்னாலே எல்லாம் தன்னுள் கொண்டு கொண்டதனை கொள்ளாது எல்லாமாய் நிற்கும் அவன் என்பான். அதனால நாம பாசபயப்பட்டு பரவசனாய் தான் துவழ்வதுதான் துன்ப காரணம். அந்த தன்வசனாய் தான் இருப்பது இன்பமாம். அப்போ நின்வசனாகி இருக்கின் என்னுடனாம் நேரிழையால் தன்வசனாகி இருப்பவன் தான் என்பான். அப்போ அந்த அருள் பயப்பட்டு இருப்பது தான் தன்வசனா இருக்கிறதுன்னு சொல்வார். அதுபோல நமக்கு அறிவை விளக்கிறது கண்ணுக்குன்னு தனியாக ஒளி கிடையாது. அது எந்த ஒளி விளக்குறதோ அதன் ஒளி தான் அதன் ஒளி, கண்ணுக்கு ஒளி. அதனால இந்த ஆன்மாவை எப்பொழுதும் தற்றரும தருமின்னு தான் சொல்றோம். அதனால இங்க அந்த முதல்வன் குருவாகி வந்து உணர்ந்த மாணவன் அந்த உணர்வின் வழியே பாசக்கூட்டங்களை நீங்கி நின்றான். ஆகினும் அவனுடைய ஞானம்னு நினைச்சு பார்க்க முடியாது. அவனுடைய ஞானம் அந்த பதிஞானத்தில் அடங்கி நின்றால் விளங்குவது தான் அந்த பதிஞானம். அதான் ஞானக்கண்ணினார். அதனால் அது பிரிநிலை. மற்ற ஞானங்களால காண அவற்றால் காணப்படுவன விடயம்தான். மற்ற ஞானம்னா ஒரே ஞானம்தான், இது ஒண்ணுதான். பாசம் வழியாக பதி உணர்த்துவது தான் பாச ஞானம். அந்த பாசத்துக்கும் ஞானம் கிடையாது, பசுவுக்கும் சுதந்திரமா ஞானம் கிடையாது. அதனால இங்க அந்த அவன் என்றமையால் மேற்கோளில் முதல் என்றது ஆகுபெயராய் முதலாய் நிற்பவன் என பொருள் தந்தது. அதான் பதி என்றபடி. பதி வாக்கு மனாதீத கோசரமாதல் என்பது அந்த 6ஆம் நூற்பாவிலேயே அது மேற்கோளாக வைத்து உறுதி செய்யப்பட்டது. அதனால இங்கு அதை ஏதுவாக காட்டி பதியான ஒன்றுக்கே அந்த முதல்வன் புலனாவான் என்பதை நிரூபுகிறார். அதனால இங்க அந்த மேற்கோடு ஏதுவாக நிரூபிய பின் அது முதல்ல சொன்ன மாதிரி அந்த சிவசாமவாத சைவ நிகழ்த்தும் தடைக்கு விடை சொல்கிறார். அதாவது என்ன சொல்றாருன்னா, முதல் பண்பாவில் நாடியோ என்போர் நரம்பூசிகளோ கோளையோ தேடி அணைய அறிய. தேடினது யாரு? இந்த ஆன்மாவை. அப்படி தேடி ஆன்மாவை காண முடியல. அப்போ தேடி என அறியேன், அங்க இடத்துல என்ன வைக்கணும்? தேடி என அறியேன் என்று அப்படின்னு ஒரு சொல் வருவிக்கணும். அப்போ அப்படி தேடினாலும் இந்த ஆன்மாவை காண முடியவில்லை என்று. அப்போ அதுதான் நாம் அந்த 3ஆம் நூற்பாவில் சொன்ன மாதிரி
அன்று அன்று என அணைத்துவிட்டு அஞ்செழுத்தாய் நின்ற ஒன்று உள்ளது அது நீ என்பார். அனைத்தும் நின்று தர்ப்பணம் போல் காட்டலால் சார்மாயை நீ அல்லை, தற்பரமும் அல்லை தனி என்பார். அப்போ இந்த கருவிகள்லாம் நமக்கு தர்ப்பணம் போல் நிற்கிறது, நாம கண் போல இருக்கிறோம். ஆனால் அந்த மாயை இல்லை. அவன் காட்ட காணுவதால் நாம் தற்பரமும் இல்லை. அதான் தனி, அதான் புறநடைன்னு 7ஆம் நூற்பால வச்சார். அந்த பாசம்னு சொல்ல முடியாது, அந்த பதியும்னு சொல்ல முடியாது. இப்படி தனித்த பொருளாய் காண முடியாத ஒரு பொருள், அந்த ரெண்டுக்கும் புறம்பாக நிற்கிற பொருள். அதனால புறநடையில சொன்னார். அதனால என்ன அருமையா நமக்கு விளக்கியிருக்காங்க. எனவே இப்படி தேடி என்னை அறியேன் என்று, அப்போ இப்படி அறியாம நிற்கும் பொழுது இது எப்படி நாம இதுவா அதுவான்னு யோசிக்கிறது, அது அறிவு தானே அப்படின்னு. அப்ப அதை பார்க்கும்போது அங்க அறிவை காணல, அந்த அறிவில ஆற்றலை காண்கிறான். இந்த ஆற்றல் எங்கிருந்து வந்தது? தேர்ந்த வகை, வகிக்கின்ற வகை, அறிவை வகை என்றார். அப்போ நம்ம அறிவுக்குள்ள ஆற்றலா நிற்கிற ஒரு பொருள் இருக்கிறது, அதுதான் சிவம். அதான் வகை நாடி அப்படி வகுத்து காட்டுகின்ற அறிவு. அரண் தன்னாலே அப்படி நம்ம அந்த அறியாமையை அறுத்து பொருளை காட்டுகின்ற அந்த அரண் தானாலே தம்மையும் கண்டு தமையும் காணார். அந்த உண்மை எதிரது தழியது. அப்போ அந்த சிவத்தை காணும் பொழுது ஆன்மாவையும் காணாது நாம் என்றென்று எப்படி அறிய முடியும்? தான் எப்படிப்பட்டவர் என்பதை எப்போ அறிவார்? அப்போ அங்க நாடியோ என்போ நரம்போ சீழோ கோழையோ என்று இந்த கண்ட பொருள்கள் எல்லாம் தேடி நான் எப்பொருள் என ஒவ்வொருவரையும் தம்மையே தாம் தேடி நிற்கும் பொழுது, அப்போ அந்த கண்ட பொருள்னா அதெல்லாம் அழிபொருளாயிரும். அப்படி அறிவினால், அந்த சுற்றறிவினால் அறியப்பட்டதெல்லாம் அழிபொருள். அப்போ அதை அறிகின்ற அறிவு அறியாத பொருள். அப்போ அந்த அழிகின்ற பொருளை அறிகின்ற ஒரு அழியாத அறிவு ஒன்று நமக்குள்ள நிற்குது. ஆமாம். அப்போ அந்த ஒரு பொருளையும் நான் என்று கொள்ளுதல் கூடாமையா? என்னை நான் அறியவில்லையே, நான் ஏது என மேலும் அவாய் நெற்றின் பொழுது தேர்ந்த வகை நாடி நான் யார் என்னும் ஆராய்ச்சி அறிவும் நான் நாடி முதலிய பொருள்கள் எதுவும் அன்றும் என்ற ஒரு துணிவும் தெளிவும் நமக்கு உளவாயது எவ்வாறு என்று அதை ஆராய்ந்து அந்த உணர்வுகள் உடற்கூறுகளாய் புறத்தும் அகத்தும் உள்ள கருவிகளாக உளவாகாது, அதெல்லாம் சாடும். அதனால அவை நம் அறிவுக்கு அறிவாய் உள்நின்று அறிவிக்கும் அறிவினாலே விளையாது என்று அப்படி தனக்கு பரத்தை உணருமாற்றால் அந்த பதிஞானத்தை உணர்ந்து அறந்தனாலே இன்று தன்னையும் கண்டு தம்மை காணார். அந்த பதிஞானத்தாலே முன்னர் பதியைக் கண்டு அந்த பதிக்குள்ள வியாபியமாக தன்னையும் காணுதல் வேண்டும். அந்த முறையிலே தம்மை காணாதவன், அவனுக்குள்ள நம்மை காணாதவன் என்று நாம் என அறிவார். இந்த முத்தி காலத்திலும் தம்மை எப்பொருளாக அறிவார்? அறிய மாட்டார். அப்போ நம்ம எதுக்கு அறியணும்னா அறிந்து ஆகணும். ஆன்ம தரிசனம் அதை உணர்ந்தாலன்றி நாம சிவத்தில் அடங்கிறது என்பது நிகழாது. அதனால நாம உணர்ந்தே ஆகணும். அப்படி உணர்வது எப்போன்னா
அப்போ நாம சித்துப்பொருளா இருக்கிறதுனால நம்ம சிவஞானம் ஒன்றை கொண்டுதான் அறிய முடியும். அந்த சிவஞானம் என்பது சிவத்தை சார்ந்தால் என்று விளங்காது. அப்போ நாம சிவத்தை சார்ந்து நின்று சிவஞானம் விளங்கிய இடத்து அதை கொண்டு பசுவை பார்க்கணும் அப்படின்னு முயன்றால் அந்த சிவஞானம் நீங்கி போகும். அதனால அந்த பதியை பார்த்தது போல இந்த பசுவாகிய ஆன்மாவை தனித்த முதலாக காண தலைப்படக்கூடாது. அப்ப அவனுக்குள்ள நம்ம பார்க்கணும், அதுதான் சிறப்பு. ஆமா, அதான் உன் திருவிடை கேளது என் அறிவே என்பா, என் ஆறுயிரே என்பா. ஆறுயிர் திருப்பதி அது அவன் திருப்படி கீழே தான், அதுதான் பாதுகாப்பு, அதில் தான் பார்க்கணும். தருவாய் உன் திருப்படி கீழ் ஒரு தலை மறைவே என்பார். அதனால அதுதான் நம்ம தலை, நாம் அதில் மறைஞ்சிருப்போம் தான். எனவே அப்படி அந்த நாம் யார் என்ற நிகழ்ந்த அந்த அவாய் நிலை முத்தி காலத்துல பதிஞானம் கண்ணாக பதியை கண்டு அவனிடத்திலே தம்மையும் காணுதலே, அப்படி காணுதலாலே அவனுக்குள்ள வியாபியமா காண்றதுனால அவனுக்குள்ள நம்மை பார்க்கிறோம். அந்த ஆன்ம தரிசனம்ங்கிறது நிரம்பும். அதனால அந்த பதிஞானத்தால பதியை கண்ட பின்பு அந்த காட்சியிலே அறியப்படுவதாகிய உயிரினது அறிவு பதியை காணக்கூடாது என்று இதுக்கு விட நல்ல அதை உணரணும். இப்போ அவன் சொன்னது நம்ம அறிவினால பார்க்கலாம்ங்கிறது. அப்போ இங்க நாடியோ என்போர் நரம்பு சீக்கொலையோ தேடி அணையனே என்று தேர்ந்த வகை நாடி அறந்தனாலே தம்மையும் கண்டு தம்மை காணார் என்னாம் என்று ஆய்வார் என்றுன்னு இதை சொல்றாரு. இது எதுக்கு அப்படின்னா, எந்த இதுல நம்ம பார்க்கறதுக்கு சிவஞானம் வேணும்னார், அவனுக்குள்ளதான் நம்ம பார்க்கிறோம்னார். அப்படி சொல்றதுனால என்ன நிகழுது? அப்போ இந்த ஆன்மாவை பார்ப்பதற்கே சிவஞானம் வேண்டும் என்றது இந்த முதற்பாட்டை சொல்றாங்க. அப்படி சொல்றதுனால என்ன தெரியுது அப்படின்னா, இப்போ இந்த ஆன்மாவை பார்ப்பதற்கே சிவஞானம் வேணும்னு சொன்னா, நம்மை விட அதிசூக்குமமான பெருமான் அவனை பார்க்கறதுக்கு நம்ம அறிவு பயன்படுமா என்பதுதான் இங்க கேள்வி. ஆமா, பருமையான நம்மை பார்ப்பதற்கே நம்ம ஞானம் உதவாது, பசிஞானம் உதவாதுன்னா நம்மிலும் பல மடங்கு சூக்குமமான அந்த பரம்பொருளை நம்ம அறிவை கொண்டு பார்க்க முடியுமா என்று அந்த சிவசமவாதரை மறுப்பதற்கு தான் இதை சொல்றாரு. ஆமா, அப்படி சொல்றதுனால அது அந்த கைமுதிய நியாயத்தான் பெறப்படும். அதனால நம்ம பார்க்கணும்னால, ஏன்னா நாம அறிவு பொருளை சித்துப்பொருளை சிவஞானம் ஒன்றை கொண்டுதான் பார்க்க முடியுங்கிறது ஆறிலேயே சொல்லப்பட்டது. அப்போ அந்த சுற்றறிவுக்கு எட்டாத பொருள் தான் சித்து, முற்றறிவுக்கு எட்டுத பொருள் சத்து, சிவசத்துன்னு நாம் அங்க படிச்சோம். அதனால சித்துப்பொருள் இந்த சுற்றறிவுக்கு எட்டாது. அது மட்டுமல்ல, இந்த பாசஞானம் கூட இப்ப இந்த கருவிகளெல்லாம்
நிலையில்லாத பொய் என்று எப்படி அறிகிறது? அப்போ அது கூட பசிஞான இந்த பதிஞானத்தை கொண்டுதான் அறியும். அந்த பதிஞானம் தான் தெளிவா இதனுடைய உண்மை நிலையை நமக்கு காட்டுது. அப்படி இருக்கும்போது நாம நம்ம ஞானத்தை கொண்டு அதை அறிச்சிருவோம்னு சொல்றது சிறிதும் பொருந்தாது என்று மறுக்கப்படுகிறது. அவருடைய அந்த தடைக்கு விடையாக வருகிறது. உயிர் தன்னைத்தான் அறிதல், ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி என்ற மூன்றும் அது அப்படி 3 வகையா நிகழும். ஆன்ம ரூபம் அது நிர்விகற்பமாக பொதுவாக உணர்தல், அது 7ல் சொல்லப்பட்டது. ஆன்ம தரிசனம் ஐயமாக உணர்தல், அது சிவரூபத்தில் ஆன்ம தரிசனம் என்று 8ல் சொல்லப்பட்டது. இப்போ ஆன்ம சுத்தி அதுதான் தெளிவாக உணர்தல். அப்போ ஆன்ம ரூபமும் தரிசனமும் உயிர் தன் அறிவாலே தான் உணருமாயினும் ஆன்ம சுத்தியை தன் அறிவால் உணராது, பதி அறிவாலே உணரும். அஞ்ஞானம் உணருமிடத்து பதியை முன்னர் கண்டு பின் அந்த காட்சி வழியை தன்னை உணரும். ஆமாம், ஏன்னா ஆன்ம சுத்தி மட்டுமில்லை, இந்த ஆன்ம தரிசனமே சிவரூபத்தில் தான் நிகழுது. ஆமாம், தனக்குள்ளதான் தன்னை காண முடியும். அதனால நிர்விகற்பமாகவும் ஐயமாகவும் உணர்தல் அது பொது இயல்பு மட்டும்தான். தெளிவாக உணர்தலே உண்மையாக உணர்தல். இதனை தன் அறிவு அறியும் தன்மைதனாலே தன்னை அறிந்தால் தன்னையும் தானே காணும் தான் அதுவாகி நின்றே என்று சிவப்பிரகாசம் 72 சொல்லும். இதனால அந்த பதியினுடைய உண்மை இயல்பை மட்டுமன்று ஏனை பசுபாசங்களது உண்மை இயல்பும் அந்த தெளிவான பதிஞானத்தாலே மட்டும்தான் அறியப்படும் என்பது விளங்கும். அதனால தான் இந்த 11ஆம் திருமுறையிலே பட்டினத்து அடிகள் சொல்லுவார், மங்கை பங்க கங்கை நாயக நின் சைவத் திருவருள் கைபந்து கிடைத்தல், நின் தெய்வத் திருவருள் கைபந்து கிடைத்தலிங்கிறது அந்த சிவஞானம் கைவரப்பெறுதல். மாயா படலம் கீறி தூய ஞான நாட்டம் பெற்ற பின், சிவஞானத்தை பெற்ற பின்னால நின் பெருந்தன்மையும் கண்டேன், காண்டலும் என்னையும் கண்டேன், பிறரையும் கண்டேன் என்று சொல்லுவார் அந்த திருவிடை மருதூர் மும்மணி கோவையில். நின்னை காணாத மாந்தர் தம்மையும் காணா தன்மையோரே என்று சொல்லுவார். எனவே அவனை பார்க்கலன்னா தன்மை பார்க்க முடியாது. இது பற்றித்தான் அவையடக்கத்தில் தம்மை உணர்ந்து தம்மையுடைய தன்னுணர்வார் என்றார். எனவே சிவரூபத்தில் தான் ஆன்ம தரிசனம். அவன் காட்ட இது காணும். இதனால் ஞானம் எனப்படுவது பதிஞானம் ஒன்றுதான் என்பது உறுதி செய்யப்பட்டது. இடகலை, பிங்கலை, சுழுமுனை முதலிய சிறப்புடைய நாடிகளை நாடி அதைத்தான் நாடிங்கிறோம். மற்ற பொதுவான நாடிகளை நரம்பு என்றும் கூறினார். அப்படி சொல்றதெல்லாம் விளக்கு தான், அதெல்லாம் நாம பார்த்தோம் ஏற்கனவே. நாடியோ என்போ என்ற அந்த ஓகாரங்கள் அதெல்லாம் தெரிநிலை. தெரிநிலையாக இது தருமனோ என்றார் போல நாடி முதலாக சில தத்துவங்களை, அந்த தத்துவ தாத்திபிகங்களை கூறினார். இனம் பற்றி
எல்லா தாத்துவியங்களும் தத்துவங்களும் 96 கொள்ளப்படும். அது உபலக்கணம். கோழையோ என்பதன் பின்னும் அறியேன் என்பதன் பின்னும் என அறியேன் என என்று ஒரு சொல்லை சேர்க்கணும். அது சொல்ல சொல் என்று என என்பது என்று தேர்ந்த வகை நாடி என்றதன் பின் பெற்ற என்ற ஒரு சொல். அப்படி நாடியதால் பெற்ற தேர்ந்த வகை நாடி என்னும் அந்த செய்தனை சொல் நாடுதல் என காரண பொருளில் வந்தது. நாடிய காரணத்தால் அரண் என்பது இங்கு அரணது ஞானத்தை குறித்தது. ஆகுபெயர் அரண் தன்னாலே என்பதில் அந்த தன் என்பது சாரி தன்னாலேங்கிறது அது பிறநிலை ஆகாரம். தன்னையும் என்னும் அந்த உண்மை காணுதற்கரிய சிவனையும் என்ற அந்த உண்மை சிறப்பு. அத அஞ்சாநூற்பாவில் 2வது அதிகரணம் முதற்பாட்டு. அந்த இறைவனுக்கு நம்ம கூட நின்னா விகாரம் அடைவானா, அவன் அதை அனுபவிப்பானா என்று கேட்டார்கள். அவனுக்கு அனுபவம் இல்லைங்கள் சொல்றதுக்கு மண்ணு சிவன் சற்றுதியில் மற்றுள்ளம் செட்டித்தது எனும் மறையில் இயல் மறந்தாய் சொன்ன சிவன் கண்ணா. அப்போ வேதாகமங்களை சொன்ன பேரறிவுடையவன், அந்த அறிவு தான் நமக்கு கண்ணா இருக்கு. பேரறிவு நமக்கு கண்ணா இருக்கு. இந்த சிற்றறிவு உளம் கண்டறிந்து நிற்கும் கான் என்பார். அதை கண்டறிந்து கண்டுனால் அறிந்துனாலும் ஒண்ணுதான். அப்படி சொன்னதனால இறைவன் உயிருக்கு உயிராய் நின்று அறிவிக்க புறநோக்கால் பிற பொருள்களை அறிகின்ற உயிர் அகமுகமாக நோக்குமாயின் தன்னையும் பதியையும் அறிவதற்கு தடை என்ன? முன்னோக்கி முன்னிற்பவனவற்றை காண்கின்ற கண் பின்னோக்குமாயின் பின்னுள்ள பொருளை காணுவதற்கு தடையின்மை போல என இவ்வாறு இங்கு மாணாக்கருக்கு நிகழும் ஐயத்தினை மற்றொரு எடுத்துக்காட்டாலே நிற்கிறார். அது தார்க்கிகன் இந்த அறிவை கொண்டு பார்க்கலாம். நம்ம 6ல் சொல்லலாம். 2வது அதிகரணம் 2வது பாட்டில் அவனை இங்க மறுக்கிறார். காட்டிய கண்ணே தனை காணா, கண்ணுக்கு காட்டாய உள்ளத்தை கண்காணா, காட்டிய உள்ளம் தனை காணா, உள்ளத்தின் கண்ணாய கல்வன் தான் உள்ளத்தில் காண் என்று. எனவே காட்டிய கண்ணே தனை காணா ஆன்மாவால் செலுத்தப்பட்டு வினைக்கு தகுந்தாப்புல செலுத்தப்பட்டு கண்டு வருகின்ற அந்த கண் பிற பொருளை காணுதலின்றி தன்னை காணாது. அதனால செலுத்தப்பட்டு எதை காணுமோ அதை காணும். அது தன்னை காணாது. இது ஓமை. அதே போல காட்டிய உள்ளம், காட்டியங்கிறது காண்கின்றன்னு தன்னு பொருளாக மாற்றிக்கணும். ஓமையிலே அப்படித்தான், இங்கே அப்படித்தான். அதெல்லாம் நம்ம போன இதில் பார்த்தா வாணிகம் ஒன்றும் தெற்றா என்றார் போலன்னு. எனவே அந்த சிவத்தால் செலுத்தப்பட்டு ஒரு விடயத்தை காண்கின்ற உயிர் காட்டிய உள்ளத்தை அந்த கண் வழியை கண்ணை செலுத்த அந்த கண் ஒரு உருவத்தை காணுது. அந்த கண் தன்னை காணாது மட்டுமல்ல, தன்னை செலுத்துகின்ற அந்த உள்ளத்தையும் காணும். இது ஓமை. அதுபோல காட்டிய உள்ளம் தன்னை காணும்.
இறைவனால் செலுத்தப்பட்டு ஒரு விடயத்தை காண்கின்ற ஆன்மா அந்த விடயத்தை அறியுமே தவிர விடைக்கின்ற தன்னை அறியாது. தான் உள்ளத்தின் கண்ணாய கல்வன். சிவனும் அந்த ஆன்ம அறிவுக்கு அறிவாய் அதனுள்ளே மறைந்து நிற்பவனே. அதனால் பிறவற்றை அறிகின்ற ஆன்ம அறிவு அவனை அறிய மாட்டாது என்பார். அவன் பிறவற்றை அறிகின்ற அறிவுங்கிறது பாசஞானம். இந்த பாசஞானத்தை கொண்டு சடப்பொருளை காட்டின அந்த ஒரு பொருளை விடயத்தை தான் அறியுமே தவிர அந்த சட விடயங்களில கூட வேறொரு விடயத்தை அறிய மாட்டாது. அப்படி இருக்க சித்துப்பொருளாகிய தம்மை அறியவே அறியாது என்பது. எனவே உள்ளத்தின் கண்ணாய கல்வனை உள்ளத்துல தான் காணும். தனக்கு அறிவினுள்ளே அப்படி காட்டி நிற்கின்ற அவனை அவனது அறிவாலே அறிவாயாக என்பது. இது எடுத்துக்காட்டு ஓமை. அந்த எடுத்துக்காட்டு ஓமையில நமக்கு சொல்லப்பட்டது இறைவன் செலுத்திய வழியும் உயிர் தனது அறிவால் பிற பொருள்களை அறியுமன்றி தன்னையும் தன்னை செலுத்தும் முதல்வனையும் அறிய மாட்டாது என்பது. ஆதலின் உள்ளத்தில் காணுதல் அவன் அறிவாலே என்பது பெறப்பட்டது. உயிரானது தன்னையும் தலைவனையும் கருதல் அளவை பற்றி கருதி உணர்தல் இருவரது இருப்பாகிய பொது இயல்பை இருவரது உண்மை இயல்பை அறிதல் அது பதி அறிவாலைதான். மேல் 5ஆம் நூற்பாவில் கூறிய பொருளை இந்த வெண்பாவிலை இனிது விளக்கி வலியுறுத்தினார். இந்த காட்டி என்பது அந்த இரண்டிடத்திலும் செயற்பாட்டு வினையாய் நின்றது. கண்ணே என்கிற அந்த ஏகாரம் தேற்றும். காணாங்கிறதுல அந்த காணாத்து என்ற அந்த ஒன்றன்பால் படற்கை எதிர்மறை வினைமுற்று மூன்றிடத்தும் அந்த தூபுகிதி கெட்டு நின்றது. அதை சேர்த்துக்கணும். காட்டாய உள்ளத்தை கண்காணா என ஓமைக்கு கூறப்பட்டமையா அதை பொருளையும் கூட்டிக்கணும். காட்டாய முதல்வனை உளம் காணா என்று. காட்டுங்கிறது அறிவிக்கின்ற பொருள். அறிவிக்கின்ற பொருளை அறிகிற பொருள் அறியாது. இதை காட்டுகிற பொருளை வியஞ்சகம்னு சொல்லுவோம். அது வடமொழி. உள்ளத்தின் கண்ணாய என்பதில் இந்த கண் என்பது அறிவு. மறைந்து நின்றே உணர்த்துதல் பற்றி அவனை கள்வன் என்றார். ஆமாம், தன் அறிவாலே காண்பாருக்கு சிவஞானத்தால காண்பவருக்கு கள்ளத்தன்மையின்றி வெளிப்பட்டு தோன்றுமானவன். அதை நாம கடந்த வகுப்புல பார்த்த மாதிரி கள்ளரோடு எள்ளமுடியார் கலந்தின் வெள்ள வெளியாம் என்று முந்தி வர என்பதால் இந்த கள்வன் தான் என்பதில் அந்த தான் முதல்வன். அவன் அறிவாலே அவனை அறிய முயலாது. அறிவால் அறிந்து உன் எருதாள் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே என்பார் அருணகிரியார். அவனை பெறவாற்றால் அறிய முயல்வோர் யாவர்க்கும் அவன் கள்வனாயே நிற்பான் என்பதையும் அவன் அருள்படி நிற்பாருக்கு அவன் வெளிப்பட்டு அருளுதலையும் மணிவாசகப் பெருமான் சொல்லுவார். மரகத குவார் குவியல் மாணிக்க பிறங்கம் மாமணி பிறங்கம். மரகத குவால் மாமணி பிறங்கம் மின் ஒளி கொண்ட பொன்னொழி திகழ திசைமுகன் சென்று தேடினருக்கு ஒழித்தும் என்று அந்த பகுதியில் சொல்வார். அவன் அந்த திசைமுகன் 4 பக்கமும் பார்க்கக்கூடிய கண்கள் இருந்தாலும் அவருக்கெல்லாம் எட்டமாட்டான் என்று கடைசியில் இப்படியெல்லாம் சொல்லி அந்த தன்னேர் இல்லோன் தானேயான தன்மை
என்ன ரணையோர் கேட்க வந்து இயம்பி அறைகூவி ஆண்டு கொண்டு அருளி மறையோர் கோலம் காட்டி அருளலும். அப்படி மறையோர் கோலத்தில் அவனே வந்து காட்டினான். எனவே அறைகூவி ஆண்டு கொண்டருளி மறையோர் கோலம் காட்டி அருளலும் உலையா அன்பு என் என்பு உருக ஓலமிட்டு என்று சொல்லுவார். அதனால சிவன் அந்த உயிருக்கு உயிராய் நின்று அறிவித்தல் பெத்த காலத்தில் பாசத்தின் வழி. ஆமாம், பாசத்தின் வழியாக அவன் அறிவிப்பது. அந்த காலத்தில் உயிர் பாச பசு ஞானங்களால் தன்னையும் தலைவனையும் பொதுவாக அன்றி உண்மையாக அறிய மாட்டாது. முக்தி காலத்தில் அவன்தான் நேரே அறிவிக்கிறதுனால அவன் அறிவால் அது தன்னையும் தலைவனையும் உண்மையாக அறிவது என்று அந்த மாணாக்கருக்கு அந்த ஐயத்தை அகற்றினார். எனவே அந்த சிவசமவாதருடைய கருத்து மறுக்கப்பட்டு அவனை சிவஞான ஒன்றில் தான் அறியணுங்கிறது இங்கே உறுதி செய்யப்பட்டது. இது அந்த முதல் ஐய மறுத்தல் என்ற பகுதி, அந்த அதிகாரம். அப்போ பசுத்துவம் நீங்கிய பொழுது சுட்டறிவிந்து அறுபதாகிய பசுஞானம் சிவத்த ஞானத்தோடு ஒப்பதுன்னு சொல்றது. அந்த பசுஞானமே அறியும் என்பது அடாது என்று சொல்லி பசுத்துவத்தை நாம நீக்கிக்கொள்ள முடியாது. நாம அதோட கூடவும் இல்லை, நாம அதிலிருந்து நீக்கிக்கொள்ளவும் முடியாது. அப்போ அந்த பதிதான் நீக்கணும். அந்த பதியை பற்றி கொண்டுதான் நீங்கணும். அதனால இங்க நாடியோ என்போ நரம்போ சீயோ கோழையோ இவற்றில் ஆன்மாவானது தன்னை யார் என்றும் தன்னை தேடியும் அறிகிறேன் என்றும் இப்படி தேர்கின்ற தேர்ச்சி அறிவினிடத்து இதனை தெரிவிப்பதோர் அறிவு இதற்கு வேறாய் உண்டு என்று ஆராய்ந்து அப்படி நாடுங்கால் விளங்குவதுதான் அந்த சிவஞானம். அந்த சிவஞானத்தால் சிவத்தை உணர்ந்து அந்த சிவத்தின் வியாபியமாய் நின்று அங்கே நாம் அறியும் பொருளாகிய தன்னையும் அறியும் என்பதுதான் இங்கே சொல்லப்பட்டது. இது பற்றித்தான் அங்கே நம்ம பிருகதாரண்யம் உபனிஷத்து சொல்லும். ஆத்மன்ய வாத்மானம் பட்சதிக என்று. அதனால ஆன்மாவிலே, அப்போ ஆன்மாவேனா ஆன்மா அறிவிலே அருளினால் பரமான்மாவை காண்கின்றான் என்பது அதான் அதுக்கு பொருள். அப்போ ஆன்மாவினால் காட்டப்பட்டு எதிர்முகத்தில் ஒரு பொருளை காண்கின்ற கண்ணானது எதிர்முகத்து பொருள் போல பின்புறத்து பொருளை புறத்தே தோன்றும் பொருளாக இருப்பதினால அந்த இரண்டையும் சமமாக காண்டல் கூடுமேனும் அந்த கண்ணானது தன்னியல்பை அறிய மாட்டாது, புறப்பொருள் அறியும். தனக்கு அந்த விடயத்தை உள்நின்று காட்டுகின்ற தன்னிலும் சூக்குமமான தன்னை செலுத்துகின்ற ஆன்மாவையும் அது காண மாட்டாது. அதுபோல தனக்கு வேறாகிய நாடி முதலிய தாத்துவியங்களை அந்த பாசஞானத்தால் அறிகின்ற ஆன்மா பாசஞானத்தால நிலையில்லாத பாசஞானத்தால அசத்தை அசத்தால் அறிகிறோம்.
அசத்தாகிய உலகை அசத்தாகிய கருவிகளால் அறியும். அப்போ அசத்தான் நிற்போம். அப்போ அந்த அசத்தாகிய கருவியை கொண்டு சத்தாகிய பொருளை அறிய மாட்டாது, சிவபெருமானை அறிய மாட்டாது. அப்படி இருந்தாலும் இந்த கண் போல ஆன்மா சடமல்லாமையால் கண்ணிடத்து ஆன்மா நிற்றல் போலன்றி ஆன்மாவுக்கு அதன் அறிவாகி உடனின்று தோன்றாதாய இயல்பினர் அந்த சிவபெருமானை அவரை ஆன்மாவின் ஆன்மா அறிவின் கண்ணை காண்பதுதான் முறைமை என்றார். இதுதான் அங்க முதல் பகுதியால. அதனால அவர்கள் மறுக்கப்பட்டார்கள். இந்த சிவசமவாதி கருத்து மறுக்கப்பட்டது. அதை நாம தன்னில் தன்னை அறியும் தலைமகன், தன்னில் தன்னை அறியில் தலைப்படும், தன்னில் தன்னை அறிவலன் ஆகிடி தன்னில் தன்னையும் சாதற்கு அறியனே என்பது. அது இதை பாட்டு அப்பர் சுவாமிகள் 5ஆம் திருமுறையில் பாடுறார். அதே இது அப்படியே திருமந்திரத்திலும் இருக்குது. எனவே தன்னை சிவத்தை அறியாது அவனுக்குள்ளதான் ஆன்மாவை அறியணும். சூரியகாந்த கல்லிடத்தை செய்ய சூழல் தோன்றிட சோதி தோன்றிடுமா போல ஆரியனாம் ஆசான் வந்து அருளால் தோன்ற அடியானம் ஆன்மாவில் தோன்றும். சூரியனாம் சிவனும் தோன்றும், தானும் தோன்றும். சூரியனுக்குள் சிவன் தோன்றும், தானும் தோன்றும். தொல்லுலகெல்லாம் தன் உள்ளே தோன்றும். நேரியனும் பரியனுமாய் முன் நின்றலை எல்லாம் நிகழ்ந்து தோன்றும் என்று அப்படி சொல்லுவார். அதனால இங்க முதல் அதிகரணத்துல அவனை சிவஞானத்துல தான் பார்க்கணுங்கிறது உறுதி செய்யப்பட்டது. அப்புறம் 2வது அதிகரணம், இது அதுக்கு புலனடையாக வருகிறது. அந்த பதிஞானத்தை எப்படி பெறுவது என்பது. அந்த பதிஞானம் வேற எங்கேருந்து வர்றதில்லை, அது அதுகிட்ட தான் இருக்குது. அப்போ அது எப்படி வெளிப்படும் என்று கேட்டால் அதை சொல்லுவார். இந்த புல்லறிவு நல்லறிவு ஆகா பொதுஞானம் அல்லது இல்லது உள்ளது எனில் அந்நியமா. அப்போ இதுக்கு முன்னால இருக்கிறது ஒன்று வந்துச்சின்னு சொன்னா அப்படி இல்லது இல்லது தோன்றாது, அது அசற்காரியவாதம். அப்போ தொல்லை இருள் ஊனம் அலையாதவார் உயர்மருதை சம்பந்தா ஞான மலை ஆவாய் நீயே நபிலிக என்று அவர் இந்த ஆன்மாவிடத்துல கேட்கிறார். எனவே இந்த புல்லறிவுங்கிறது அந்த ஆன்மாவினுடைய பாசஞானம், முதல்ல இருக்கிற பாசஞானம். அந்த பாசஞானம் அந்த பசுத்துவம் இணங்கிட்டா பதிஞானத்தோடு ஒப்பதுன்னு சிவசமவாதர் சொல்ல. இந்த பாசஞானமே உப்பளத்திலிட்ட புட்பலாலங்கள் போல சங்கரமித்து பதிஞானமாயிரும் அப்படின்னு சங்கராந்த சமவாதிகளும் உற்பத்தி சமவாதிகளும் ஆவேச சமவாதிகள் இவர்களெல்லாம் இந்த பாசஞானமே பதிஞானம் ஆயிரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத்தனை பேரையும் மறுத்து இது ஒரு காலம் இந்த பாசஞானம் என்பது சிவஞானம் ஆகாது என்றும் புல்லறிவு நல்லறிவு ஆகா பொதுஞானம் அல்லது இல்லது உள்ளது. அப்போ இந்த சிவஞானம்ங்கிறது
அது வெளியிலிருந்து புதுசாக வரும் அப்படின்னு சொன்னால் அது இல்லது தோன்றாது என்று அந்த சர்க்காரியவாதத்துக்கு இழுக்காயிரும். அப்போ அந்த ஞானம் எப்படி வெளிப்படுது அப்படின்னு சொன்னா, அந்த அப்படியும் சொல்ல முடியாது, இப்படியும் சொல்ல முடியாது. பொது ஞானம், ஞானம் என்ற பெயர் ஒப்புமையால் மட்டும் புல்லறிவு, ஆன்மாவினுடைய சிற்றறிவு, நல்குணர்வு சிவஞானமாக மாறாது. அல்லது இலது மல பரிகாரத்தின் முன்னால இல்லாத சிவஞானம் அந்த பரிகாரத்தின் மேல உண்டாகும் என்றால் உள்ளதே தோன்றும் என்ற சர்க்காரியவாதத்துக்கு விரோதமாகும். உயர் மருதை சம்பந்தம் அந்த மருதநகர் பாடி வீடாக கொண்டருடைய ஞான தேசிகரே, ஞான மலையே, தொல்லை இருள் ஊனம் அனாதியாகி அந்த ஆணவ மலம் அது என்னை மறைத்து கொண்டிருக்கிறது, எல்லா துன்பத்துக்கும் காரணமாக இருக்கிறது. அது அலையாதவார், என்னை பிறப்பிறப்பிலே செலுத்தாதவார், இதை எனக்கு சொல்லி அருளுக என்று அவர் கேட்கிறார். ஞான மலையாவாய் நவில் என்று. அப்போ இங்க நமக்கு இந்த பாசஞானம்ங்கிறது அது இவர்கள் சொல்வது போல பதிஞானமாக மாறிவிடாது. அப்போ ஏன்னா அது பாசஞானம் சடத்தினால் நிகழ்வது, அது அப்படியே பதிஞானமாக மாறாது. சடம் எப்போதும் சடம்தான். அதனால இங்க இந்த ஆன்மாவுக்கு இயல்பாக உள்ள அறிவு ஆணவத்தால அலைக்கப்படுதல் பற்றியும் அந்த மலம் அலைத்தலை விட்டு நீங்குவது பற்றியும் சொல்கிறது. அப்போ ஆன்மா அறிவுடைய பொருள் என்பது எல்லாருக்கும் தெரியும். அறிவு என்பது இந்த ஆன்மாவினுடைய குணம். இந்த குணத்திரட்சி ஆகிய குணிதான் ஆன்மா. இந்த அறியாமை என்பது இந்த ஆன்மாவிடத்தில் நிகழ்கின்ற குற்றம், நோய். இந்த குற்றம் ஆன்மாவிடத்தை பற்றி இருக்கின்ற ஆணவம் அதால நிகழ்வது. மாயையாலையும் அது மயக்கமா நிகழும். அதுவும் இந்த இருள் சம்பந்தத்தால. ஆன்மாவுடன் அருள் சேரும் போது குற்றமின்றி அறிவு தெளிவா விளங்கும். இந்த ஆன்மா வியஞ்சகத்தால் அறிவது, அறிவிக்க அறிவது அனாதி கேவல நிலையில ஆன்மா முழு அறியாமை உடையதாக இருந்தது, அறிவே விளங்காமல் இருந்தது. இதற்கு காரணம் அந்த ஆணவ மலம் செம்பல கழும்பு அதன் பிரகாசத்தை மறைத்தல் போலவும் பாசிபடு குட்டத்திலே அந்த நீரை பூரா பாசி மறைத்திருப்பது போலவும் இருக்குது. ஆன்மா சகல நிலைக்கு வந்தபோது அந்த ஆன்மாவின் அறிவு மாயா காரியங்களாகிய தத்துவ கருவிகளால அது இருட்டில விளக்கு போல கருவிகளால ஏகதேசமாய் விளங்கியது. இந்த நிலையில ஆன்மா உலகப் பொருள்களை வினைக்கு தகுந்தாற் போல விடயங்களை அறிந்து அனுபவிக்க முயலும். இதுக்கு கருவியா நிற்பது பாசஞானம். அது பாசத்தின் வழியாக இறைவன் இந்த உயிருக்கு அறிவிக்கின்ற ஞானம். அதனால
இது ஏகதேச விடயஞானம். ஏனமாம் சத்தாதியை அறியும். அதனால இதை புல்லறிவுங்கிறோம். எந்த அறிவு சிவசக்தி திரோதான சக்தியாக நின்று ஆன்மாவையும் தத்துவ கருவிகளையும் கூட்டி செலுத்துவதால் நிகழ்வது. இப்படி செலுத்தும் போது அந்த இறைவன் கள்வனாக நிற்கின்றான், அவனை அறிய முடியாது. இப்படி நிகழும் அறிவினால் ஆன்மா பொருள்களினுடைய உண்மையை உணராமல் மாறி விபரீதமாக அறிந்து நிற்கும். இன்பத்தை துன்பம் என்றும், துன்பத்தை இன்பம் என்றும், நல்லதை தீயதென்றும், தீயதை நல்லதென்றும், பற்றத்தக்கதை விடத்தக்கது என்றும், விடத்தக்கதை பற்றத்தக்கது என்றும், பகையை உறவாகவும் உறவை பகையாகவும் மாறி உணரும். இதுதான் விபரீத அறிவு, மயக்க அறிவு எனப்படும். இதுவும் ஒரு வகை அறியாமைதான். இப்படி உலகப் பொருளை அனைத்தையும் அறிந்து அனுபவிக்கும் ஆன்மா தன்னை செலுத்தும் பொருள் சிவசக்தி என அறியாமல் தானாகவே தன் இயல்பிலே தன் திறமையாலே எல்லாவற்றையும் அறிவதாகவும் செய்வதாகவும் அனுபவிப்பதாகவும் செருக்கடையும். இதுவும் புல்லறிவுதான், குறையறிவு. இந்த முனைப்பு அந்த பஞ்ச கிலேசம் என்ற மூலப்பகுதியால் ஆன்மாவிடத்தில் நிகழும். அகங்காரம் என்ற தத்துவத்தினாலும் நிகழும். அதிலும் அவிச்சை, அகங்காரம், அவ, ஆசை, கோபம் என்ற குணங்கள் இருக்குது. அதனால அகங்காரம் புத்தியின் கது உதித்து அகந்தைக்கு வித்தாய். இங்கு ஆர்தான் என்னோடு ஒப்பர் என்று யான் எனது என்றே நீங்காது நிற்கும் என்று இதை சாத்திரம் சொல்கிறது. சிவப்பிரகாசம் சொல்லுது. அதே இதை சிவப்பிரகாசம் 43 சொல்லும், சித்தியார் 149 சொல்லும். அகங்காரம் புத்தியின் கது புத்தி அகந்தைக்கு வித்தாய். இங்கு ஆர்தான் என்னோடு ஒப்பார் என்று யான் எது என்னது என்றே நீங்காது நிற்கும் தானும் மூன்றதான் நிகழும் என்பர். பாங்கார் பூதாதி வைகாரியம் தைசதம் தான் என்றே என்றும் ஆனதனு அதனை ஒரு அடிலையும் இயக்கி அகங்காரம் நீங்காத அகங்கத்தி வித்தாய். யான் அல்லது பிறர் ஒருவர் இணையொப்பாய் புவியில் இல்லை எனும் இயல்பாய். இந்திரியம் புலன்கள் தான் நுகரமரும் அளவில் அது முந்தையிரும் இச்சைதான் உருவாய். சங்கற்ப சதாகதியும் தந்து மானதமானது நிற்கும் சிந்த நினைவு ஐயம் வந்து தரும் மனமொழிய வகுப்பனாதி என்ற அந்த பாட்டில் முதல் பகுதியில் அதை சொல்வார். இதை வேத சாஸ்திரம், இறுதி, புராண, கலைஞானம், விரும்பு, வசம்பை, வைகராதி திறங்கள் மேலாம் நாதபுடிவான எல்லாம் பாசஞானம் நணுகி ஆன்மா இவை கீழ் நாடலாலே காதலினால் நான் பிரமம் எனும் நாணம் கது பரிசுஞானம். இவன் உடல் கட்டுண்டு போதி உணர்ந்து ஒன்று ஒன்றா உணர்ந்திடலால் பசுமான் ஒன்றாகச் சிவன் இயல்பின் உணர்ந்திடுவன். ஒன்றாகச் சிவன் உயர்ந்திடுவன் இயல்பின் உணர்ந்திடுவன் காணே என்பான். எனவே இதை கருவியாம் மனம் புத்தி அகங்காரம் சித்தம் நான்கு மருவி ஆன்மாவே என்னவரும் தீபமென தெரிந்தங்கு உருவி ஆன்மாவின் உண்மை உணர்ந்தோர் தம்மை உணர்ந்தோர் தரும் இது பசுஞானம் பின் சிவஞானம் தனக்கு மேலாம் என்பார். இது சித்தி 192. எனவே இந்த பசுஞானம் பசுத்துவத்தால் நிகழ்கின்ற ஞானம், தன்னையே வியந்து நிற்கின்ற நிலை, தன்னை சிவமாக மதிக்கின்ற நிலை, புல்லறிவு, ஊனக்கண் என்ற பெயராலும் இது சொல்லப்படும். அதனால் அந்த ஊனக்கண் அந்த பாசம் போலவே பதியை உணராது என்பது குறை, விபரீத அறிவு.
அதை பரிமேலழகரும் சொல்லுவார். தன்னை பேரறிவனாக மதித்து உயர்ந்தோர் கூறும் உறுதி சொல் கொள்ளாமை என்பார். இதை புல்லறிவுக்கு வெண்மை என்பார். வெள்ளறிவு என்று பெயர் கூறினார். தம்மைத்தாமே யாம் நல்லறிவு உடையம் என மதிக்கின்ற மயக்கம். இந்த வெண்மைங்கிறது அறிவு முதிராமை, வெளிரிய தன்மை என்பது. இந்த பாசஞான பசிஞானங்களால் பொருள்களினுடைய உண்மை இயல்பை உணர்ந்து கொள்ளுதல் என்பது இயலாது. இவற்றிற்கு மேலாக பதிஞானம் என்பது ஒன்று உண்டு. அது திருவருளால் ஆன்மாவிடத்தில் விளங்குவது. இதைத்தான் திருப்படி ஞானம், திருவருள் ஞானம், நல்ஞானம், நல்லுணர்வு, சிவஞானம் என்றெல்லாம் பெயர் சொல்லப்படுகிறது. எனவே பாசஞான பசிஞானங்களால் ஆன்மா பொருள்களையும் தன்னையும் பொதுவகையால் உணரும். இது பொதுஞானம் எனப்படும். திருவருளால ஆன்மாவுக்கு விளங்குகின்ற ஞானம் அது சிவஞானம். அதனால அது விளங்கும் பொழுது ஆன்மா தன்னையும் பொருள்களையும் அருளையும் சிவத்தையும் சிறப்பு வகையால் அவற்றினுடைய உண்மை இயல்பை உணரும். இது உண்மைஞானம் எனப்படும். இது திருவருளே குறுபடிவிலே பந்த தீக்கை செய்து மலபந்தத்தை நீக்க உபதேசம் செய்வதனால ஆன்மாவிடத்து திகழ்கின்ற ஞானம். இவ்வாறு இந்த பாசஞான பசிஞானம் பதிஞானம் பொதுஞானம் உண்மைஞானம் என்பவற்றை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால இந்த அறிவில் ஆணவம், அந்த ஆணவத்தினுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கும் பொழுது அது ஆவாகர சக்தியோடு நிற்பர் என்பது சொல்வோம். அது கேவலத்தில். சகலத்தில் அது அதோனியாமிகா சக்தியாக மாறுகிறது. சுத்தத்தில் அந்தர்பாவித சக்தியாக மாறுகிறது. முக்தியில் அது அந்தர்கதமாக மாறுகிறது. இதில் முதல் இரண்டு சக்திகளும் ஆன்ம அறிவை அலைக்கும். அந்த ஆபாகர சக்தி, அதோனியாமிக சக்தி எல்லாம் இதனை ஆணவமல சேட்டை என்பார்கள். அது செயல்பட்டு கொண்டு காரியப்பட்டு கொண்டிருப்பது. இந்த ஆணவமலம் தன்னுடைய ஆபாகர சக்தியால் கேள்வத்தில் ஆன்மா அறிவை முழுதுமாக மறைக்கும். இதனால் ஆன்மா அறியாமையில் அழுந்தும் அதோனியாமியா சக்தியால் சகலத்தில் மாயா காரியங்களாகிய தத்துவ கருவிகளோடு கூடி அதுவே தானென நின்று ஆன்மாவுக்கு திரிவு அறிவு நிகழச் செய்து அதனால் பிறப்பு இறப்புகளில் அழுந்தச் செய்யும். அதோனா கீழே, அதோனியாமிகனா கீழ் நோக்கி மாறு செலுதல், பாசத்தில் பற்ற ஏற்படுத்துது. அந்தர்பாவித சக்தி என்பது இந்த ஆன்மாவுக்கு அடங்கி நிற்கும் சக்தி என்று பொருள்படும். இதுவரைக்கு விரிந்து நின்று ஆன்மாவை அறிவை மறைத்து அதை போக்குவரவிலை செலுத்தி கொண்டிருந்த சக்தி இப்போது ஆன்மாவில் திருவருள் பதிந்ததனால அந்த ஆன்மாவை அலைக்க மாட்டாமல், ஏன்னா அங்கே அந்த சிவசத்து விளங்கி நிற்கிறதுனால அது அலைப்புறாது. அது ஆணவ மலத்திலேயே திரும்பி வந்து ஒடுங்கி நிற்றலை அந்தர்பாவித சக்தி. அது ஆன்மாவிலேயே ஒடுங்கி நிற்கும் எனவும் சொல்லுவார்கள். இங்கு கூறப்பட்ட ஞானங்களெல்லாம் ஆன்மாவுக்கு வெளியிலிருந்து ஆன்மாவுக்குள் புகுந்து விளக்குவன அல்ல. ஆன்மாவுக்கு இயல்பாகவே உள்ள ஞானம்தான் அந்த பாச ஞானத்தினாலும் அருளினாலும் விளக்கம் அடைவதனால உண்டாகும் வளர்ச்சி தான் இந்த பாச ஞானம் என்று பசிஞானம் என்று கூறப்படுமே என்று ஆன்மாவிடத்தில் முன்பு இல்லாதவனவாக புதிதாக வந்து புகுவன அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால ஞான மலை போல் உள்ள மலை போன்ற ஞானமுடைய ஆச்சாரிய மூர்த்தியை சிவம் ஞானத்தின் திரட்சியாய் விளங்குவது ஆதலின்
அதனை உடைய அந்த குருமூர்த்தியை ஞானமலை என்றார். ஞானத்திரளாய் நின்ற பெருமான் நல்லடியாருக்கு ஊனத்திரளை நிற்கும், அதுவும் உண்மை பொருள் போலும் என்பது சம்பந்தர் வாக்கு. ஞானமாகிய மலை ஞானமலை. சொற்களை முன்பினாக மாற்றி மலைஞானம் என்று கூட்டினால் மலை போன்ற ஞானம் என்று பிரியும். ஞானமாகிய மலை என்பது ஞானமே மலை. அப்போ ஞானம் வேறு மலை வேறு அன்று என்று ஒற்றுமை பொருள் உணர்த்தும். மலை போன்ற ஞானம் எனின் மலை வேறு ஞானம் வேறு. மலை ஞானத்துக்கு உணர்த்தும். முன்னே சிறந்தது குணம் என்று அதை குணம் எனும் குன்று என்பார் திருவள்ளுவர் நித்தார் பெருமையில். அந்த குணங்களாகிய குன்று என்று சொல்லுவார். அப்போ அந்த ஆசிரியரை சொல்லும் பொழுது அவர் மலையின் ஆட்சி என்பார். அளக்கலாக அளவும் பொருளும் துலக்கலாக நிலமும் தோற்றமும் வரப்பினும் வளர்ந்தரும் வன்மையும் மலைக்கு என்று சொல்லுவார். அளக்கலாகாத, அளந்து அறிய முடியாத வடிவத்தினுடைய அளவும், அளவு செய்யப்படாத பல வகை பொருள்களும், எத்தகைய வலிவுடையராதாலும் அசைக்க முடியாத வலிக நிலை, நெடுந்தொலைவிலே உள்ளவரும் பார்க்கக்கூடிய அளவு உயர்ந்த தோற்றமும், மழை பெய்யாமலும் அந்த வறண்ட காலத்திலும் உயிர்களுக்கு நீர்வளம் தந்து உதவும் ஒரு வல்லன்மையும் மலைக்கூறிய பண்புகள். அதனால அளந்து அறிய முடியாத வடிவமும், அளக்கியலாத பல பொருள்கள் உடைமையும், அசைக்க முடியாத வலிமையும், உயர்ந்த தோற்றமும், மழையின்றி வறண்ட காலத்திலும் நீர்வளம் தருகின்ற வல்லன்மையும் மலைக்கு உரிய மாண்புகள். அதுபோல நல்லாசிரியன் இந்த தன்மைகளை உடையவன். அளவு செய்ய முடியாத அந்த கல்வியினுடைய அளவும், அளக்க முடியாத பல வகை நூற்பொருள்களை படித்து உளம் கொண்டவனாகவும், எத்தகைய புலமை உடையவராலும் அசைக்க முடியாத கல்வி அறிவின் வலிமையும், நெடுந்தொலைவில் உள்ளவராலும் புகழ்ந்து போற்றப்படும் உயர்வும், பொருள்படும் வழி, வறண்ட காலத்தில் தன்னை சார்ந்த அந்த மாணாக்கருக்கு நூற்பொருளை வழங்குகின்ற வல்லன்மை ஆசிரியருக்கு உயர பண்புகள் ஆதலால் அவனை மலை என்று சொன்னார். அது அவனுக்கு ஓமையாக்கினார். மொழிதரு கருணை மலையனும் பெயர் அன்மொழி ஒரி வெற்றிமை தொகையை தழுவுற நின்று விளக்குறும் சோலை சைலனே கைலை நாயகனே என்ற பாடலால் கற்பனை களஞ்சியம் நல்லாற்றூர் சிவப்பிரகாச சாமிகள் கருணை மலை என்பதற்கு இரண்டு பொருள் காட்டுவார். ஆவாய் என்பதில் ஆக்கம், செயற்கையால் விளைந்த வேறுபாடாகிய திரிவினை உணர்த்த வரவில்லை. ஞானமே ஆக, அந்த ஆய் என்பது எப்பொழுதும் என்பது ஞானத்தை இயல்பாக உடைய இருப்பது என்ற பொருளிலே நிர்குணனாய் நிர்மலனாய் நித்யானந்தனாய் என்ற இடத்து வருகின்ற அந்த ஆய் போல ஆடியான் பள்ளி அணையே அவன் கடைந்த வாழி வரையின் மணித்தாம்பே பூமியான் பூனே புறமரித்த பொற்சிலையின் பூட்டுகின்ற நானே அகல நட என்பான். கம்பர் பாம்பின் அந்த பாம்பின் விஷம் விலக பாடிய பாடல்கள் இது. ஆழியான் பள்ளி அணையே அவன் கடைந்த ஆடி வரையின் மணித்தாம்பே பூமியான் பூனே புறமரித்த பொற்சிலையின்
ஊற்றுகின்ற நானே அகல நட என்பது. ஆழிங்கிறது சக்கரம், இன்னொன்று ஆழி என்பது கடல். சக்கராதத்தை ஏந்திய திருமாலின் படுக்கையாக இருப்பவனே, திருப்பால் கடலில் மந்தரமலையை மத்தாக இட்டு கடைந்த போது அதில் கயிறாக இருந்தவனே, அந்த அமுதம் கடைய பயன்பட்டவனே, பூமியான் விபூதியை பூசிய சிவபெருமான், அதான் பூழியான். சிவன் முப்புறம் எரிக்க போன போது அவன் மேருமலையை வில்லாக்கி அதில் பாம்பை நானாக்கினாராம். அத்தகைய சிறப்புடைய பாம்பே, நீ இந்த பிள்ளையை விட்டு விலகி நடந்துவிடு என்று கண்பர் சொல்லுவார். பாறை சுமந்த பட வரவே பங்கையக்கண் வீரன் கிடந்து உறங்கும் மெல் அணையே, ஈரமதி செஞ்சடையான் பூணும் திரு ஆபரணமே, நஞ்சுடையாய் தூர நட என்று. தப்பார்ன உலகு, அந்த உலகை தாங்கும் ஆதிசேஷனே, தாமரை கண்ணனாகிய திருமால் கடல் மீது படுத்து உறங்க மென்மையான அணையாக இருப்பவனே, குளிர்ந்த சந்திரனை தலையிலே சூடிய சிவபெருமான் அணையும் ஆபரணமே, இத்தகைய சிறப்புடைய நச்ச அரவமே, உன் நஞ்சை எடுத்து விட்டு தூர விலகி நட என்று ஆணையிடுவார் கம்பர். எனவே அந்த தெய்வீக கவியினுடைய வாக்கை மீறும் சக்தி அந்த விஷப்பாம்புக்கு உண்டா? எனவே கவி சக்கரவர்த்தி கம்பரின் வாக்கை கேட்டு அந்த பாம்பின் விஷத்தை உறிஞ்சி விலகியது என்பது. தில்லை மூவாயிரவர்களும் கம்பருக்கு நற்சான்று வழங்கினார்கள். மகிழ்வோடு கம்பரின் இராமாயணம் ஸ்ரீரங்கத்தில் நரசிங்க சன்னதியின் முன்பு அரங்கேற்றமாகியது. விபீஷணன் ராவணனுக்கு புத்தி சொல்லுகையில் இரணியன் கதையை சொல்லி புத்தி சொல்வதாக எழுதியுள்ளார் கம்பர். அவ்வாறு நரசிங்கரை பற்றி கம்பர் பாடி வருகையில் ஸ்ரீரங்கம் கோயிலில் அருள்பாலிக்கும் மேட்டழகிய சிங்கர், அந்த நரசிங்கர் தனது தலையை அசைத்து சிங்க கர்ச்சனையை செய்து, பிள்ளாய் நம்மாழ்வானை பாடினாயா என்று கேட்டாராம். எனவே அந்த ராமா அவதாரத்தை பாடி முடித்த பின்னர் சடகோபர் அந்தாதி என்ற நூலையும் இயற்றினார் கம்பர். சடகோபர்னா நம்மாழ்வார், சடத்தை கோபித்து வெறுத்தவர். நரசிங்கமூர்த்தியே சிங்க கர்ச்சனையை செய்து கம்பராமாயணத்தை அங்கீகரித்தார் என்றால் அதன் மேன்மையை சாதாரண மனிதர்களால் உணரவும் இயலுமா? உயிர் போகும் நிலையில் இருந்த பாலகனை தன் தெய்வீக பாடலால் பிழைக்க வைத்தவர் நம் தமிழ் கவிஞர் கவி சக்கரவர்த்தி கம்பர். எனவே இப்படி சொல்லி அந்த விடம் நீங்கியது. இறந்து கிடந்த அவன் விரைந்து எழுந்தான். இவரது அந்த தெய்வ புலமையும் நிலைமையையும் அறிந்த நாடு முழுவதும் இவரை புகழ்ந்து போற்றியது. நிறைமொழியாளர் மகிமையை மறைமொழி தெளிவாக உணர்த்திவிடும் என்பதை உலகம் காண இவர் விளக்கி நின்றார். ஆன்றோர் மகிமையை அன்னபர்தம் வாய்மொழியே சான்றா உணர்த்தும் தனித்து பெரியார் பெருமையை அவர் மொழியால் அறியலாம். அதனால வென்றி கபிலர் வெகுளியால் ஏன் சகரர் குன்றி மடிந்தார் குமரேசா என்றும், குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது என்றும் அந்த சகரர் இறந்ததை பற்றி குமரேசவன் பாட சொல்வார். அந்த கபில முனிவருடைய வெகுளியால் சரகர் எல்லோரும் ஏன் ஒருங்கே இறந்தார் என்றால், குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது என்பது. குணம் என்றது அரிய இனிய நீர்மைகளை, மலருக்கு மனம் போல உயிருக்கு குணம் உயர் நலன்களை அருளுகிறது. அடக்கம், அமைதி, அருள்
வாய்மை, தூய்மை முதலான மேலான பண்புகள் ஒருவனிடத்திலே மருவிய போது அங்கே அதிசய மகிமைகள் பெருகி வருகின்றன. இனிய இயல்புகள் வளர உயர்வுகள் விளைகின்றன. அதனால அந்த மலை குவிந்து உயர்ந்து நிமிர்ந்து நிற்பது என்ற குறிப்பினை உடையது குன்று. உலகத்தில் உள்ள குன்றுகள் கல் மண்களால் நிறைந்து நிற்கின்றன. அவற்றினும் வேறுபாடு தெரிய இவர்கள் நற்குணங்கள் என்ற குன்றாக நிற்கிறார்கள். இது உருவக அணி. ஏறி நின்றார் என்றது அந்த ஏற்றத்தின் அருமையும் ஏறுகின்ற அந்த தோற்றமும் ஏறிய பின் வீரோடு அங்கு விளங்கி நிற்கும் நிலைமையும் தலைமையும் வியந்து காண நிற்கின்றது. திண்மையும் பெருமையும் தெரிய காட்டி வன்மையும் துளைக்கு உண்மையான முயற்சியை இந்த உருவகம் நமக்கு உணர்த்துகிறது. எனவே அந்த வெகுளி என்பது அந்த கோபம், சிந்தை நொந்து வெந்து வரும் அந்த வேகத்தை இது விளக்கி நின்றது. வேகின்ற சிந்தையால் வெளியே வேகித்து வருவது வெகுளி என வந்தது. கணம் என்றது மிகவும் சிறிய கால அளவை ஒரு கணம் என்பது காட்டி நிற்கும். நிமிட நேரம், நொடிப்பொழுது என்பன போல ஏகாரம் ஏய்ந்த உண்மை வேகம் தெரிய வந்தது. குணங்களாகிய மலைமேல் ஏறி நிற்கும் மகான்களுடைய கோபத்தை யாதும் தடுக்க முடியாது என்பது அவருடைய ஆற்றல் பெரிது. மாதவர் வாய்மொழி எவரையும் அழிக்கவும் ஆக்கவும் வல்லது என்பதை இங்கே உணர்த்தினார். அவர் எண்ணினாலும் பார்த்தாலும் அவை நிகழ்ந்துவிடும் என்பதை இதனால் உணர்ந்து கொள்கிறோம். அவரது அற்புத நிலையை அறிவுறுத்தி அருளினார். எனவே இந்த அரிய தபசிகளைப் போல இந்த சிவஞானம் பெற்று உயர்ந்து நின்றவர் அந்த தோற்றமும் அந்த மலை போல குணத்தில் இந்த புல்லறிவெல்லாம் நீங்க நல்லுணர்வு தோன்றி இந்த ஊனம் தொல்லை இருள் அலைப்பதினால் அறியாமை புல்லறிவு பொதுஞானம் என ஆபத்தல்லது நல்லுணர்வு ஆகாது என்று சொல்லுவார். இயலது முன்னது என்னிடத்தில் இல்லாத நல்லுணர்வு இப்போ புதிதாக உண்டு என்றால் அது அந்நியம், அது சர்க்காரியவாதத்துக்கு வேதம் இல்லது தோன்றும் என்று. அதனால தொல்லை இருள் பழமையான அனாதி நித்தியமாக அடியேனே என்று இருந்தேனோ அன்றே என்னுடன் எந்த காரணமுமின்றி இருந்த இந்த ஆணவ மலமாகிய இருள் அலையாதவாறு ஊனம் அறியாமையாகவும் புல்லறிவாகவும் பொதுஞானமாகவும் வளருமாறு நல்வுணர்வாக வளராதவாறு அடியனை அலைக்காமல் உன்னிடத்திலே அடங்கி நிற்கும் முறைமையினை நபில்வாயாக அடியனுக்கு உணர்த்தி அருள்வாயாக என்று இந்த பாடலுக்கு விடைய ஆன்மஞானம் சிவமாகாது என்பது கருத்து என்று இங்கே ஆசிரியர் உமாபதி சொன்னார். எனவே இந்த ஆணவ மலச்சேட்டை நீங்குவது எவ்வாறு என்பதும் இல்லையா இதில் இந்த பாட்டில் சொல்லியிருக்கிறார். அதனால் அதைத்தான் இங்கே நமக்கு இதில் சொல்கிறாரு. இந்த ராப்பொழுதில் பன்றிகளின் கூட்டமும் மான் இனங்களும் கரடிகளும் ஒருங்கே இறங்கி வருகின்ற அந்த மலைச்சாரலில் யானைகளின் கூட்டமும் வந்தனையும் அந்த திருவண்ணாமலை இறைவர் ஞானப் பிழம்பாய் நிற்பவர், நன்மைகளையே கருதும் அடியவர்கள் ஊனுடலோடு பிறக்கும் பிறவிகளை நீக்குபவர். இந்த அருட்செயல்
வேத ஆகம நூல்கள் உணர்த்தும் உண்மை பொருளாகும் என்று அந்த ஞானசம்பந்த பெருமான் முதல் திருமுறையில சொல்லுவார். ஞானப்பிழம்பாய் என்ற பெருமான் அந்த அண்ணாமலையார் நல்ல அடியார் மேல் வரும் குற்றங்களை நீக்குவதும் உண்மையே போலும் என்கிறது திரள்கிறது பிழம்பும் ஊனத்திரள் குறைகளினுடைய குவியல் அது உடம்பு கருவிகள் அது தனுகரண புவனாதி போதிகளாய் குவிஞ்சு கிடக்கிறது. உண்மை பொருள் சத்தியம் போலும் என்ற ஒப்பில் போலி அந்த ஏனத்திரள் பன்றி கூட்டம் அணையும் ஆணைங்கிறது யானை அந்த ஊனைத்துறளை நீக்கிட வேண்டி ஞானப்பொருள் கொண்டு அடியேனை தேனொத்து இணையார் அமரும் சேர்வானம் மயிலாடு துறையே என்று திருஞான சம்பந்த மூர்த்திகள் பாடுவார். ஊனத்து இருள் நீங்கிட வேண்டில் ஞானப்பொருள் கொண்டு அடிபேணும் தேனொத்து இணையான் அமரும் சேர்வு ஆன மாலை மயிலாடு துறையே என்பது 1ஆம் திருமுறை. எனவே ஊனப்பேர் ஒழிய வைத்தார், ஓதியே உணர வைத்தார், ஞானப்பேர் நபில வைத்தார், ஞானமும் நடுவும் வைத்தார், வானப்பேர் ஆறு வைத்தார், வைகுந்தத்துக்கு ஆழி வைத்தார், தானப்பேர் காதல் வைத்தார், களிப்பாலை செற்பனாரே என்று நாவுக்கரசு மாவியில் 4ஆம் திருமுறையில் சொல்லுவார். எனவே இந்த ஊனமில்லா அடியார் தம் மனத்தை ஊர ஞானமூர்த்தி நட்டமாடி நபிலும் இடம் தேனும் பண்டும் மதுவுண்டு இன்னிசை பாடி காண மஞ்சபுரையும் தன் கழு குன்றமே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லுவார். அப்படி நமக்கு இந்த ஊனம்ங்கிற இது நீங்குனா நமக்கு அந்த ஞானம் வெளிப்படும் என்பது. அதனால இந்த நூற்பாவில் அந்த 2வது அதிகரணம் என்பது நமக்கு இந்த ஞானம் விளங்குகின்ற முறையை சொல்லுவது. மேலே அதிகரணத்தால், மேலேங்கிறது முதல் அதிகரணத்தால் ஆன்மா தன்னை ஆன்மா தன்னைங்கிறது பகுதி பொருளை குறிப்பது ஆன்மாவை. இப்போ எதை சார்ந்தது அது அந்த 5ஆம் நூற்பா முதல் அதிகரணத்தில் சொன்ன மாதிரி இந்த ஆன்மா எதை சார்கிறதோ அந்த கருவியாகவே நிற்கும். அவற்றை நான் ஒற்றித்து நின்று காணி நல்லால் என்றார். அப்படி தன்னை இந்த கருவியாகவே கருதி கொண்டிருந்த ஆன்மா இப்போ இந்த இந்திரியங்களின் வேறாதல் பொருட்டு வேறாவான் காணப்பட்ட தன் அறிவின் கண்ணே பாசச்சார்பின் நீங்கிய காரணத்தால் இயல்பான சிவஞான விளக்கம் வெளிப்பட்டு நிற்கும் தன் அறிவிலே சிவஞானத்தால் அதற்கு விடயமாகிய அப்போ அந்த விளங்கி நின்ற தன் அறிவுங்கிறது அந்த பெருமானுடைய சிவஞானத்தால் அந்த சிவஞானத்துக்கு விடயமாகிய சிவனை காண்டல் ஒன்றே என்பது அது ஏகாரம் தேற்ற பொருள். அதுக்கு விடயம் அது மட்டும்தான். ஒன்றே சிவப்பேற்றிற்கு. இந்த சிவப்பேற்றிற்குங்கிறது சிவஞான பெறுதலுக்கும் சிவ ஆனந்த பெறுதலுக்கும் சிறந்த அது மேலான விஷேட சாதனம் என்று சாதனம்ங்கிறதுனால இங்கே சிவஞானம் சாதனம் என்று முதல் அதிகரணத்தான் இனிதி உணர்த்தியபடி முதல் அதிகரணத்தினால இறைவனை சிவஞானத்தை தவிர வேற அதையும் எது கொண்டும் அறிய முடியாது என்று உறுதி செய்தபடி அந்த முதல் அதிகரணத்தினுடைய அந்த கரணத்தின் மேலே எழுந்த வினாவாவது அற்றில் சிவஞானத்தை காணுமாறு பெருமாறு யாங்கனம் காணுமாறுனா பெருமாறு எப்படி என்னும் அவாய் நிலையை நீக்குதல் பொருட்டு. அப்போ அந்த சிவஞானத்தை எப்படி பெறுவதுன்னு அந்த முதல் அதிகரணத்தை மேலே எழுந்த தடையை
அந்த அவாய்நிலை நீக்குதல் பொருட்டு மேலதற்குனா அந்த முதல் அதிகரணத்தில் மேலுங்கிறது இதுக்கு முன்னால் நிகழ்ந்த முதல் அதிகரணத்துக்கு புறநடையாக எழுந்தது இந்த இரண்டாவது அதிகரணம். எனவே அந்த பாசஞானத்துக்கும் பசிஞானத்துக்கும் வேறாக இன்னொரு ஞானம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த எழுந்தது அந்த இரண்டாம் அதிகரணம். அதனால இங்க வேறாவான் என்பதனால காணுதலின் அவசியம் உணர்த்தும். அதுக்கு ஒரு குரலை சொல்றார். அந்த அந்த வேறாவான் பற்றுள்ளம் என்னும் இவரன்மை எவற்றுள்ளும் எண்ணப்படுவது ஒன்றன்று என்பது 438வது குறள். அதுல பற்றுள்ளம் என்னும் இவரன்மை எவற்றுள்ளும் எற்றுள்ளும் இருக்குது. இவரன்மை எற்றுள்ளும் அப்படிங்கிறது அந்த எற்றுள்ளுங்கிறதுக்கு அந்த வகரம் எவற்றுள்ளும் என்று அந்த வகரம் இடை குறைந்திருக்கிறது. அதனால எற்றுள்ளுங்கிறது எவற்றுள்ளும் என்று அந்த வகரத்தை சேர்த்து எற்றுள்ளும் எண்ணப்படுவது ஒன்றென்றுங்கிறதுக்கு இடையில வைத்து எண்ணப்படுவது, எதுக்குள்ளேயும் வச்சு எண்ணப்படுவது ஒன்றென்று. அப்போ அந்த பற்றுள்ளம் என்னும் பொருளை விடத்தகும் இடத்தும் விடாது பற்றுதலை செய்யும் உள்ளம், அதை விட வேண்டிய நேரத்திலையும் விடாது. இவரன்மை, இவருங்கிறது அந்த லோபத்தன்மை, கஞ்சத்தனம். எற்றுள்ளும் எவற்றுள்ளும் எற்றுள் இந்த குற்றத்தன்மைகள் எல்லாவற்றுள்ளும் வைத்து எண்ணப்படுவது ஒன்றன்று. மற்ற குற்றங்களில் ஒத்த வைத்து எண்ணப்படுவதில்லை. அப்போ அந்த குற்றங்களிலெல்லாம் உயர்ந்தது என்பது அதுதான். மற்ற குற்றங்களோட ஒக்க வைத்து எண்ணப்படுவதில்லைன்னா அதில் தலையானது இவரல்லது தன்மையாவது. அந்த எற்று அப்படிங்கிறது குற்றத்தன்மையை எல்லாவற்றுள்ளும் வைத்து எண்ணப்படுவது ஒன்று அன்று. எண்ணப்படுவது அதோட ஒத்தது அல்ல. இவரல்லது தன்மையானது நற்குணங்களெல்லாம் ஒருங்கு ஒருவனிடத்திலே உளவாயினும் அவள் அந்த நற்குணங்கள் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்து தாம் மேம்பட்டவல்ல இயல்பு. எது இந்த குற்றம். அப்போ இது ஒரு எல்லாம் அமிர்தமா இருந்தாலும் இது ஒரு சொட்டு நஞ்சு போல ஒழிந்தன. மற்ற குற்றங்களுக்கு அத்தன்மை இல்லை, அதனால ஒழிந்தன. அது மாட்டாமையும் எற்றுள்ளும் எண்ணப்படுவது ஒன்றன்று என்றார். எவற்றுள்ளும் என்பது எற்றுள்ளும் என இடை குறைந்து நின்றது. எனவே இந்த பாட்டினால அந்த லோபத்தன்மையினுடைய தீமையை சொன்னார். இந்த லோப குணம் என்பது அது ஒரு குற்றம். மற்ற குணம் குற்றங்களை இது கீழ்ப்படுத்தும். குணங்களெல்லாம் இருந்தாலும் அவற்றை கீழ்ப்படுத்தி தான் மேம்பட்டு நிற்கும் தன்மையது ஆதலால் இது மற்ற குற்றங்கள் எல்லாவற்றிலும் மிக்கதென்று கருதி களைய வேண்டும் என்பது. எனவே பொருளை விடுத்த இடத்தும் விடாது பற்றுதலை செய்யும் உள்ளம், அதான் பற்றுள்ளம். செல்வத்தை செலவிடுவதற்கு அவசியமான இடத்திலும் செலவு செய்யாமல் அதனை மிக விரும்பி இறுக்கி பிடித்தலை செய்கின்ற கருத்து. இதனால் பற்றுள்ளம் என்பது காரணப்பெயரனும் வினைத்தொகை, அந்த தொகைநிலை தொடர்மொழி என்றும் இதில் பற்றுதல் என்னும் அந்த வினைக்கு
பொருளை என்ற செயற்படு பொருளை வருவித்து உரைத்துக் கொள்ள வேண்டும். எதை பற்றுதுன்னா பொருளை மேல பற்றுதல். ஒன்றன்று ஒன்றன்று மிக்கது என்பது சாதாரண குற்றம் அல்ல. எற்றா குற்றங்களையும் போல ஒருங்கு உளவாயினும் ஒரு சேர உளவாயினும் ஒழிந்தன இந்த அரிஷட் வர்க்கங்களுள் இந்த உலோபம் ஒழிந்த மற்ற குற்றங்கள் அது மாட்டாமையும் பிற குணங்களையெல்லாம் கீழாக்கி தானே மேலாக மாட்டாமையால் எவற்றுள்ளும் என்பது எற்றுள்ளும் என வந்தது. அதனால இது எல்லாவற்றுக்கும் மேலான சமமில்லாத உயர்ந்த குற்றம் என்று சொல்லப்படுகிறது. அதனால இங்க மேற்கோள் இனி இனி என்பது இறைவனை பதிஞானத்தால் மட்டுமே காண இயலும் என்பது நிரூபிக்கப்பட்ட வழி என்பதை இனி என்ற சொல்லால குறிக்கிறார். இது அந்த முதல் அதிகரணத்தினுடைய தொடர்ச்சியை குறிக்கக்கூடியது. இனி அதாவது இறைவனை பதிஞானத்தால் மட்டுமே காண இயலும் என்பது நிரூபிக்கப்பட்ட வழி. அசத்தாய்ங்கிறது அசத்தாய் செயற்கை உள்ள வண்ணபேதங்களை. அப்போ இதுக்கு எழுவாய் படிகத்தின் என்பதை வருவிச்சுக்கணும். படிகத்தில் அசத்தாய் செயற்கையாய் உள்ள வண்ண பேதங்கள்னாலே அது மாறுகிறது அசத்து என்பது அறியப்படும். எனவே பேதங்களால் அசத்து என அது காரணக்குறியாய் நின்றது. அசத்து என்று காண அது உணர்ந்து அந்த நிறங்கள் வேற்று நிறங்கள் என்று உணர்ந்து அந்த உணர்வின் அந்த படிகத்தின் நிறம் அதுவே என்ற உணர்வின் நீங்கவே அந்த நீங்கிய காரணத்தால் அந்த படிகத்தின் கண் உளதாயினா சொரூபமாய் அந்நியமின்றி விளங்கி நிற்பது. இது படிக சொரூபம், படிகத்தினுடைய உண்மை சொரூபம். இதை அப்படி சொல்லாம உளதாய் நிற்பது ஞானஸ்வரூபம் என்று உணர வருகிறது. இது பொருள். இங்க ஓமை பாதி பொருள் பாதி அமைச்சிருக்கிறார். இதை நாம எப்படி பொருளையும் முற்றாக்கி ஓமையும் முற்றாக்கி படிக்கணுங்கிறத நாம் வருகிற வகுப்புல தொடர்ந்து சிந்திக்கலாம் என்று சொல்லி இதுவரை பொறுமையாக இருந்து இந்த செய்திகளை செவிமடுத்த அடியார் பெருமக்கள் அனைவருடைய திருப்படிகளையும் மீண்டும் ஒருமுறை வணங்கிக் கொண்டு வழக்கம் போல வாழ்த்தும் குருமரபு வாழ்த்தும் சொல்லி என்னுடைய இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்கம் அலிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நர்த்தபம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டு பெண்ணை பயில் பாய்மை கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பாணுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆபட்டு துறைபாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நேடூடி தலகமாதோ திருச்சிற்றம்பலம்.